கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த மனமகிழ்ச்சியான காலை வேளைக்காக கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். எல்லார் கண்களை மூடி தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். எல்லார் வாய்களை திறந்து கர்த்தரை துதிப்போம். கர்த்தர் இதுவரை நம்மை நடத்தினார். கடந்த வாரம் முழுவதும் கர்த்தர் கண்ணின் மணியை போல நம்மை காத்து வந்தார். இந்த புதிய நாளை கர்த்தர் நமக்கு கொடுத்தார். புதிய பலன், புதிய அபிஷேகம், புதிய வார்த்தை தேவன் இன்றைக்கு நமக்கு கொடுப்பாராக. இந்த வாரம் முழுவதும் கர்த்தர் நம்மை நடத்தி செல்ல இந்த ஞாயிற்றுக்கிழமை காலை ஆராதனை நமக்கு பிரயோஜனமாய் இருப்பதாக தேவனுடைய சமூகத்தில் நம்மை ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே எங்களை ஆசீர்வதியும் அப்பா. எங்களுடைய துதி ஆராதனைகளை கர்த்தர் அங்கீகரிப்பீராக. உம்முடைய நாமம் எங்கள் மூலமாய் மகிமைப்படுவதாக என்று சொல்லி எல்லாரும் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமாக. இஸ்ரவேலின் துதிகளுக்கு வாசம் பண்ணுகிற ஆண்டவர் நம்முடைய துதியிலும் துதியின் மத்தியிலும் வாசம் பண்ணுகிற தேவன். அவருடைய நாமத்தினாலே கூடியிருக்கிற இந்த இடத்துல அவர் நம்மத்தில் வாசமாயிருந்து நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன். அவரை நாம் எல்லாரும் ஸ்தோத்தரிப்போம். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, வானம் உமக்கு சிங்காசனம், பூமி உமக்கு பாதபடி. இந்த பாதபடியில எங்கள் தேவனாய கர்த்தரை ஆராதிக்க மகிமைப்படுத்த நாங்கள் எல்லாரும் கூடி வந்திருக்கிறோம். இந்த இடத்துல குடும்பமாய் உம்முடைய சமூகத்தை தேட வந்திருக்கிறோம். ஆண்டவரே, துதிகளின் மத்தியில வாசம் பண்ணுகிற ஆண்டவர், எங்கள் துதியின் மத்தியில வாசம் பண்ணுகிற நீர் இந்த வேளையில எங்கள் துதியின் மூலம் மகிமைப்படுவீராக. உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்னுமுடைய நாமத்தை உயர்த்த எங்களுக்கு உதவி செய்யும். முழு இருதயத்தோடு முழு பலத்தோடு கர்த்தர் மேல் அன்பு வைத்து கர்த்தரை ஆராதிக்க தேவன் எங்களுக்கு உதவி செய்யும். உம்முடைய கரத்துல இந்த ஆராதனை வேளையை ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதியும். உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். கூடி வந்து கர்த்தரை ஆராதிக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. உம்முடைய நாமம் உயர்ந்திருப்பதாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். இப்பொழுது சில பாடல்களை பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோமாக. எல்லாரும் உற்சாகமாய் எங்களோடு கூட சேர்ந்து கரங்களை தட்டி பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். Praise the Lord. Hallelujah. ஆராதனை தோட்டத்து அங்கத்தினர்கள் யாவருக்கும் ஆராதனை தோட்டத்திலிருந்து வாழ்த்துக்களை தெரியப்படுத்துகிறோம். ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே சந்தோஷமாகவும் சுகமாகவும் இருப்பீர்களாக என்று சொல்லி உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நம்ம எல்லாருக்கும் தெரிந்த பாடல், துதித்து பாடிட பாத்திரமே, துங்கவன் இயேசுவின் நாமமது என்கிறதான பாடலை நாம் பாடி நம்முடைய ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். எல்லாரும் உற்சாகமாய் கரங்களை தட்டி உங்கள் வீடுகளிலே தேவனை மகிழ்ச்சியோடு ஆராதனை செய்யுங்கள். துதித்து பாடிட பாத்திரமே, துங்கவன் இயேசுவின் நாமமதே. துதித்து பாடிட பாத்திரமே, துங்கவன் இயேசுவின் நாமமதே. துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூயனை நெய்யமாய் ஸ்தோத்திரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றியால் உள்ளமே
வாஞ்சைகள் தீர்த்திட வந்திடுவார். வாரும் என்று நாம் அழைத்திடுவோம். வாஞ்சைகள் தீர்த்திட வந்திடுவார். வாரும் என்று நாம் அழைத்திடுவோம். வானத்திலே ஒன்று சேர்ந்திடும் நாள் விரைந்து நெருங்கிட ஸ்தோத்திரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். ஹalleluya. இன்னொரு பாடலை நாம் பாடி நம்முடைய ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்துவோம். Praise the Lord. உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். நம்ம எல்லாரும் உன்னதமானவருடைய மறைவிலே நாம் இருக்கிறோம். எத்தனை பேர் ஆமீன் சொல்ல முடியும்? கர்த்தருடைய மறைவிலே நாம் எல்லாரும் பாதுகாப்பாக சந்தோஷமாக நாம் இருக்கிறோம். அவர் நாமத்துக்கு சகல துதிகன மகிமை நாம் செலுத்த வேண்டும். உன்னதமானவரின் உயர் மறைவினில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். அவ ஆனந்தம் ஆனந்தமே, சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். அவ ஆனந்தம் ஆனந்தமே. உன்னதமானவரின் உயர் மறைவினில் இருக்கிறவன், உன்னதமானவரின் உயர் மறைவினில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். ஆனந்தம் ஆனந்தமே, சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். ஆனந்தம்
ஆனந்தமாய் அவரை பாடுவோம். இந்த ஆராதனை வேளையில் எல்லாரும் முழங்கால் படியிட்டு கொண்டு நம்மை பெற்றெடுத்த கண்மலையாகிய கிறிஸ்துவை நாம் பாடி மகிமைப்படுத்துவோம். எல்லாரும் முழங்கால் படியிட்டு கொண்டு பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எங்கள் தகப்பன் நீர் ஆண்டவரே, நீர் எங்கள் தகப்பன். தகப்பனே, தந்தையே, தலை நிமிர செய்பவர் நீரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கிருபையே நாங்கள் உம்மை துதிக்கிறோம். எதிரிகள் எவ்வளவாய் பெருகிவிட்டன, எதிர்த்தெழுவோர் எத்தனை மிகுந்து விட்டனர். ஆனாலும் நீங்க எங்களோடு கூட இருக்கிறபடினாலே சோர்ந்து போவதில்லை, தளர்ந்து விடுவதில்லை. தகப்பன், நீர் நீதியின் வலது கரத்தினால் எங்களை தாங்குகிறீர், எங்களை தள்ளாட விடமாட்டீர். நீர் எங்கள் தகப்பன் ஆண்டவரே, நீரே நீரே எங்கள் தகப்பன். நீர் எங்களை பெற்றெடுத்த கண்மலை. உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம். எல்லாரும் முழங்காலில் நின்று ஆண்டவரே ஒருமித்து நாம் உயர்த்துவோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. தகப்பனே, தந்தையே, தலை நிமிர செய்பவர் நீரே. தகப்பனே, தந்தையே, தலை நிமிர செய்பவர் நீரே. கேடகம் நீரே, மகிமையும் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே. கேடகம் நீரே, மகிமையும் நீரே. தலை
நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். எங்கள் தலைகளை உயர்த்துகிறோம். உம்முடைய பிள்ளைகளா இந்த பூமியில எங்களை நடமாட வைக்கிறவர். தோல்விகள் எங்களுக்கு நிரந்தரம் அல்ல. எங்களை ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் நீர் அழைத்திருக்கிறீர். நீர் இந்த உலகத்தை ஜெயித்தது போல நாங்களும் ஜெயிக்கிறவர்களாக இதுவரை எங்களை நடத்தினவரே, இந்த காலங்களிலே நாங்கள் உம்மை ஆராதனை செய்கிறோம். நீர் எங்கள் தஞ்சம், நீரே எங்கள் அடைக்கலம், எங்கள் கோட்டை. நீர் பரிசுத்த 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 பரிசுத்தரையா. நாங்களும் பரிசுத்தம் உள்ளவர்களாகும்படி நீர் எங்களை அழைத்தீர், தெரிந்து கொண்டீர், எங்களை அபிஷேகித்து அனுதினமும் நடத்துகிறீரே. இந்த ஈடு இணையற்ற கிருபைக்காக நன்றியோடு 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 நாங்கள் எல்லாருமே துதிக்கிறோம். நாங்கள் சுகமாயிருந்து உம்மை பாடி மகிமைப்படுத்த, பசி இல்லாதபடிக்கு, ஆண்டவரே பட்டினி இல்லாதபடிக்கு, வேதனை இல்லாதபடிக்கு, என் ஆண்டவரிடத்துல சமாதானமாய் விடுதலையாய் ஆராதிக்க எங்களுக்கு பாராட்டின அன்புக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எத்தனையோ ஜனங்கள் மடிந்து கொண்டிருக்கிற இந்த பூமியில உம்மை ஆராதனை செய்யும்படி எங்களை வைத்திருக்கிறேன். தேங்க்யூ லார்ட். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. நீர் ஒருவரே ஆராதனைக்குரியவர், நீர் ஒருவரே துதிக்கப்படத்தக்கவர். உம்மை நாமத்தை நாங்கள் உயர்த்துவோம். ஆண்டவரே, நீங்க தான் எங்களுடைய தஞ்சம், நீங்க தான் எங்களுடைய கோட்டை. துன்ப வேளையில் எங்களை தூக்கி சுமந்தவர் நீர் தான் எங்கள் ஆதாரம். சோர்ந்திடும் நேரம் சார்ந்து கொள்ள உம்முடைய தோளை எங்களுக்கு தந்தவர். ஹalleluya. என் இயேசுவே உம்மை பாடிடுவேன், என் இயேசுவே உம்மை உயர்த்திடுவேன். நீ செய்த எல்லா நன்மைகளுக்காக உமக்கு ஆராதனை செய்கிறோம். குடும்பமாய் வழங்கால் படியிட்டு கண்களை மூடி பயபக்தியோடு கர்த்தரை நாம் ஆராதிக்கலாம். நம்முடைய ஆராதனையை சுகந்த வாசனையாய் கர்த்தர் முகர்வாராக. துதிகளிலே பிரியப்படுகிற தேவன் இந்த துதி பலிகளை அங்கீகரித்து நம்மை ஆசீர்வதித்து இந்த நாட்களிலே பெருக செய்வாராக. தெய்வமே, நாமத்தினால நாங்க கூடி இருக்கிறோமே, எங்க நடுவுல வருகிறேன்னு சொன்னீங்களே ஆண்டவரே, வாங்க வாங்க இயேசுப்பா. உடைய ஆராதனை செய்கிற எங்கள் மேல் கிருபையாயிருப்பீராக. உடைய பிரசன்னத்தை உணர உதவி செய்தருளும். தேவ பிரசன்னம் கடந்து வரட்டும். ஆவியானவரே, நீர் வாரும். உடைய வார்த்தையின்படி நாங்கள் கெஞ்சுகிறோம். நாமத்தினால கூடி இருக்கிற எங்கள் நடுவிலே கடந்து வாரும். வாரும் இயேசுவே. இயேசுவே, உம்மை உயர்த்திடுவேன், என் நேசரே உம்மை பாடிடுவேன். ஹalleluya. நீ செய்த எல்லா நன்மைகளுக்காக என்று பாடுவோம். நீ செய்த எல்லா நன்மைகளுக்காக உமக்கே ஆராதனை. நீ செய்த எல்லா நன்மைகளுக்காக உமக்கே ஆராதனை. உமக்கே ஆராதனை. உமக்கே
இயேசுவே நீர் பாத்திரரே, உம்மை போல் வேறு தெய்வமில்லை, உம்மை போல் வேறு தெய்வமில்லை, உம்மை போல் வேறு தெய்வமில்லை, உம்மை போல் வேறு தெய்வமில்லை. நீ துதிக்கு பாத்திர, நீரே பரிசுத்தமுள்ள தெய்வம், நீரே எங்கள் ஆண்டவர். மகிமை 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 உமக்கு செலுத்துகிறோம் ஐயா. ஜீசஸ், ஹல்லேலூயா. ஒரு விஷயம் கூட ஆண்டவருடைய சமூகத்துல ஒரு உற்சாக பலியை நாம் செலுத்தலாம். சார்ந்து கொள்ள நமக்கு ஒரு தோள் உண்டு. நம்முடைய நேசர் இயேசு எப்பொழுதும் நமக்காக யாவையும் செய்து முடிக்கிறவராய் அவர் நம்மோடு கூட இருக்கிறார், நமக்குள்ளே வாசமாய் இருக்கிறார். நான் உன்னை விட்டு விலகுவதுமில்லை, உன்னை கைவிடுவதுமில்லை என்று சொன்னவர் அவர் நம்ம கூட இருக்கிறார். Thank you Lord. Hallelujah. 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 நீரே என் தேவனே, நீரே என் ஆண்டவர், நீரே என் இரட்சகர் என்று சொல்லி எல்லாரும் கரங்களை தட்டி நாம் பாடி ஆனந்த பலி செலுத்தி இந்த ஆராதனை அடுத்த பகுதிக்கு நாம் கடந்து செல்வோமாக. ஹalleluya, 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 ஹalleluya. கர்த்தர் நீர் நல்லவர், நல்லவர், நல்லவர் ஐயா. நீரே என் ஆண்டவர், நீரே என் தேவனே, நீரே என் இரட்சகர், உம்மை ஆராதிப்பேன். நீரே என் தேவனே, நீரே என் ஆண்டவர், நீரே என் இரட்சகர், உம்மை ஆராதிப்பேன். தேவனே, 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 துதிக்கிறோம், துதிக்கிறோம். பரிசுத்த, பரிசுத்த, பரிசுத்த நீரே. தேவனே, 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 துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். பரிசுத்த, பரிசுத்த நீரே. மகிமையின் தேவனே, மாட்சிமையின் தேவனே, பரிசுத்த தேவனே, உம்மை பணிகிறோம். மகிமையின் தேவனே, மாட்சிமையின் தேவனே, பரிசுத்த தேவனே, உம்மை பணிகிறோம். தேவனே, தேவனே, துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். பரிசுத்தர், பரிசுத்தர், நீரே, 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 நீரே. துதிகன மகிமை யாவும் உமக்கு செலுத்துகிறோம். அரசாளும் தெய்வமே, எங்களை ஆளுகை செய்கிறவரே, எல்லா துதியும் கனமும் மகிமையும் உமக்கு நாங்கள் செலுத்துகிறோம். இந்த நாட்கள் பொல்லாதவைகளானதா இருக்கிறபடினாலே இந்த காலத்தை நாங்கள் பிரயோஜனப்படுத்திக் கொள்ள, தேவராஜ்ய பணிக்கென்று பிரயோஜனப்படுத்திக் கொள்ள தெய்வம் எங்களுக்கு அனுக்கிரகம் செய்தருளும். இப்படி செட்டையின் மறைவிலே நீர் எங்களை மறைத்து காத்து கொண்டதற்காக நன்றி செலுத்துகிறோம்.
உம்முடைய நாமம் உலகம் முழுவதுமாய் இந்த நாட்களிலே மகிமைப்படுகிறதை நாங்கள் கேள்விப்படுகிறோம். மிகுந்த உற்சாகமாய் மனமகிழ்ச்சியாய் உம்முடைய நாமத்தை நாங்கள் ஒருமித்து உயர்த்த எங்களை சீக்கிரமாய் கூடி வர பண்ணுவீர் என்கிற விசுவாசத்தோடு இந்த ஆராதனையை நிறைவு செய்கிறோம். கர்த்தர் நீர் உயர்ந்திருப்பீராக, மகிமைப்படுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இம்மட்டுமாய் கர்த்தரை ஆராதிக்க தேவன் உதவி செய்தார். இப்பொழுது நாம் யாவரும் எழுந்து நின்று சங்கீத பகுதியை நாம் மாறி மாறி வாசிக்க போகிறோம். இன்றைக்கு வாசிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் 5ஆம் சங்கீதத்தை நாம் வசனம் பிரதி வசனமாய் வாசிப்போமாக. கர்த்தாவே, என் வார்த்தைகளுக்கு செவிகொடும், என் தியானத்தை கவனியும். நான் உம்மிடத்தில் விண்ணப்பம் பண்ணுவேன். என் ராஜாவே, என் தேவனே, என் வேண்டுதலின் சத்தத்தை கேட்டருளும். கர்த்தாவே, காலையில என் சத்தத்தை கேட்டருளுவீர். காலையில உமக்கு நேரே வந்து ஆயத்தமாகி காத்திருப்பேன். நீர் துன்மார்க்கரிடத்தில் பிரிவுபடுகிற தேவன் அல்ல, தீமை உம்மிடத்தில் சேர்வதில்லை. வீம்புக்காரர் உம்முடைய கண்களுக்கு முன்பாக நிலை நிற்க மாட்டார்கள். அக்கிரமக்காரர் யாவரையும் வெறுக்கிறீர். அழிப்பீர். இரத்தப்பிரியனையும் சூதுள்ள மனுஷனையும் கர்த்தர் அருவருக்கிறீர். நானோ உமது மிகுந்த கிருபையினாலே உமது ஆலயத்திற்குள் பிரவேசித்து உமது பரிசுத்த சந்நிதிக்கு நேரே பயபக்தியுடன் பணிந்து கொள்வேன். கர்த்தாவே, சத்துருக்களின் நிமித்தம் என்னை உம்முடைய நீதியிலே நடத்தி எனக்கு முன்பாக உம்முடைய வழியை செவ்வைப்படுத்தும். அவர்கள் வாயில் உண்மை இல்லை, அவர்கள் உள்ளம் கேடுபாடுள்ளது. அவர்கள் தொண்டை திறக்கப்பட்ட பிரேத குழி, தங்கள் நாவினால் இச்சகம் பேசுகிறார்கள். தேவனே, அவர்களை குற்றவாளிகளாய் தீரும். அவர்கள் தங்கள் ஆலோசனைகளாயே விழும்படி செய்யும். அவர்கள் துரோகிகளுடைய திரட்சியின் நிமித்தம் அவர்களை தள்ளிவிடும். உமக்கு விரோதமாய் கலகம் பண்ணினார்களே. உம்மை நம்புகிறவர்கள் யாவரும் சந்தோஷித்து என்னாலும் கெம்பீரிப்பார்களாக. நீர் அவர்களை காப்பாற்றுவீர். உம்முடைய நாமத்தை நேசிக்கிறவர்கள் உம்மில் களிகூறுவார்களாக. கர்த்தாவே, நீர் நீதிமானை ஆசீர்வதித்து காருண்யம் என்னும் கேடகத்தினால் அவனை சூழ்ந்து கொள்ளுவீர். ஆமென். பிரைஸ் தி லார்ட். நாம் முழங்கால் படியிட்டு தேவனுடைய சமூகத்தில் சில விண்ணப்பங்களை கர்த்தரிடத்தில் ஏறெடுக்க போகிறோம். நம்ம எல்லாரும் முழங்கால் படியிடுவோம். தேவனுடைய சமூகத்தில் நம்முடைய ஜெபத்தை எல்லாம் கர்த்தர் கேட்டுக்கொண்டு இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தில் நாம் இந்த நாட்களில் ஜெபிக்கிறோம். ஜெபத்தை கேட்கிற தேவன் இன்றைக்கும் நாம் குடும்பமாய் கூடி ஜெபிக்கிற இந்த ஜெபத்தை ஆண்டவர் கேட்பாராக. இன்றைக்கு நம்முடைய சபையில் இருக்கிற எல்லா தேவ பிள்ளைகளும் இணைந்து இந்த ஜெப குறிப்புகளை சேர்ந்து கர்த்தருடைய சமூகத்தில் தெரிவிக்கிறோம். கர்த்தர் இந்த ஜெபத்துக்கு பதில் கொடுப்பாராக. இப்பொழுது நம்முடைய தேசத்தில் பரவிக்கொண்டிருக்கிற வியாதியின் தாக்கத்தில், இந்த வியாதியின் கொடூரத்தினால் தேசம் சந்திக்க போகிற பொருளாதார நெருக்கடியிலிருந்து நம்முடைய தேசத்தை தேவன் காக்க வேண்டும். தேவ சமூகத்தில் ஜெபிக்க போகிறோம். எப்படிப்பட்ட பொருளாதார நெருக்கடி வரப்போகுதோ தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு நெருக்கடி தேசத்தில் வந்து பண கஷ்டங்கள், மக்களுடைய வாழ்க்கையில் பாதிப்புகள் ஏற்படாதபடிக்கு தேவன் பெரிய பொருளாதார நெருக்கடியிலிருந்து தேசத்தை ஆண்டவர் காக்கும்படி ஏவப்பட்ட ஒருவர் ஜெபிக்கலாம். சர்வ வல்லவர் இங்கே சுப்பிதாவே ஸ்தோத்திரிக்கிற தேவனே, இந்த இனிய நாளில் கர்த்தாவே ஸ்தோத்திரனுடைய பிள்ளையாக நாங்கள் உங்களுடைய பாதத்தொண்டு அமர்ந்து ஆண்டவரே ஜெபிக்க இந்த தருணத்தை கொடுத்த என் தேவாதி தேவனுக்கு, ராஜாதி ராஜாவுக்கு கூடான கொடி ஸ்தோத்திரம் எடுக்கிறோம். ராஜா, வானம் முது சிம்மாசனம், பூமி முது பாதப்படி, உங்களுடைய பாதப்படியிலிருந்து ஆண்டவரை ஜெபிக்க இந்த தருணத்தை கொடுத்த எங்கள் அப்பாவுக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவரே சப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே சோத்தர், இந்த உலகத்தை கலக்கி கொண்டிருக்கிற இந்த கொரோனா வியாதினால்
ஆவியானவரே ஸ்தோத்திரம். இந்த பொருளாதாரத்தின் ஆண்டவரே ஸ்தோத்திரம். இந்த உலகம் பூராவும் ஆண்டவரே சுத்தம் அப்பா ஸ்தம்பித்து கிடக்கிறதே ராஜா. இயேசுவே ஸ்தோத்திரிக்கிற தேவனே, நீ நான் மனம் இறங்குவீராக ஆண்டவரே, மனம் இறங்கு எஸ்அப்பா ஸ்தோத்திரம். இந்த பொருளாதாரத்தின் நிமித்தமாக ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிற தேவனே அப்பா, அவர்களுக்கு மனம் வந்தபடியாக ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கும் பா. ஆண்டவரே விலையை விற்று என் தேவனே ஸ்தோத்திரிக்கிற தேவனே, உமக்கு எதிராக பாவங்கள் செய்து ஆண்டவரே சப்பா மக்களை கொடுமைப்படுத்தி கொண்டிருக்கிற அந்த கொரோனா வியாதியை முன்னிட்டு கர்த்தாவே சப்பா ஆண்டவரே இயேசுவே ஸ்தோத்திரிக்கிற தேவனே, இந்த நிலைமையிலிருந்து மாறுபட, இந்த பொருளாதாரத்தை மாறுபட என் தேவன் ஆண்டவரே ஸ்தோத்திரம் நீ உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் ராஜா. இயேசுவே ஸ்தோத்திரிக்கிற தேவனே, என் தேவனால் கூடும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். என் தேவனால் கூடும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். தேவனால் கூடாத காரியம் ஒன்று இல்லை ராஜா. ஆண்டவரே இந்த கொரோனா வைரஸின் நிமித்தமாக கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கும். இந்த நாட்டிலே இந்த உலகத்திலே கர்த்தாவே பொருளாதாரத்தின் நிமித்தமாக ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கும். எங்கும் ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கும் தேவனே, உமக்கு விரோதமாக ஒன்றும் செயல்படாதபடி ஆண்டவரே நடக்காதபடி என் தேவனாய் கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கும் தேவனே, என் தேவன் உதவி செய்யும்படியாக செபிக்கிறோம் தேவனே. ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு வேண்டிய பொருளாதாரத்தை ஆண்டவரே சப்பாச காண்கிட ஆண்டவரே கிடைத்திட என் தேவன் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். ஆவியானவரே சப்பா ஸ்தோத்திரிக்க தேவனே, நீ எப்படி செய்வதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவரே ஸ்தோத்திரம். உன் பிள்ளைகள் யாரும் வெக்கப்பட்டு போகாதவாறு இயேசுவே ஸ்தோத்திரிக்கும் தேவனே, எங்களுக்கு வேண்டிய எல்லாவற்றையும் கிடைத்தட ஆண்டவரே தங்க தடையின்றி கிடைத்தட ஆவியானவரே ஸ்தோத்திரிக்கும் தேவனே, நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் தேவனே. ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா, நீர் ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கும். உம்மால் மட்டுமே கூடும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். இயேசுவே ஸ்தோத்திரிக்கும் தேவனே, இந்த பொருளாதாரத்தில் மாறுபட ஆண்டவரே சப்பா ஸ்தோத்திரிக்கும் தேவனே, அதிலிருந்து எடுத்து போட்டு என் தேவனாய் கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கும். இந்த உலகத்தில் இந்த தமிழகத்திலும் இந்தியாவிலும் கர்த்தாவே ஸ்தோத்திரம். பொருளாதாரம் தங்க தடையின்றி கிடைத்தட என் தேவன் ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கும். உரிய நபர்களுக்கு அரசாங்கத்திற்கு கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கும். நீ ஒரு ஆலோசனை வழங்கிவிடுமாறு கேட்டுக்கொள்கிற ஆண்டவரே சப்பா ஸ்தோத்திரிக்கும். அப்படி செய்வதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தேவனே. அப்பா பிதாவே ஸ்தோத்திரம். ஒவ்வொரு இடத்தில் இருக்கக்கூடிய பொருளாதாரத்தை ஆண்டவரே ஸ்தோத்திரம் தேக்கி வைக்காதபடி என் தேவனே ஸ்தோத்திரிக்கும் தேவனே. ஆண்டவரே உமது பிள்ளையாகிய ஒவ்வொருவரும் ஆண்டவரே ஸ்தோத்திரிக்க நாங்கள் ஆண்டவரே நாங்கள் திறப்பின் வாசலிருந்து நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆவியானவரை ஸ்தோத்திரிக்கிறோம். ஒவ்வொரு பொருளும் கிடைத்தட என் தேவன் ஆண்டவரே நீ உதவி செய்வீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆவியானவரே சப்பா ஸ்தோத்திரிக்கும் தேவனே. ஆண்டவரே அப்பா செய்வதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உன் பிள்ளைகள் ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கம் களிகோர்ந்து மகிழ்ந்து களிகோர என் தேவன் உதவி செய்வீராக. ஆண்டவரே எனக்கு இந்த பொருளை கிடைக்கவில்லையே ஆண்டவரே சப்பா ஸ்தோத்திரிக்கம். இந்த கொரோனா வைரஸினால் ஆண்டவரே பாதிக்கப்பட்டு விட்டோமோ என்று ஆண்டவரே சப்பா அந்த உலகத்து மக்கள் எல்லாம் ஆண்டவரே ஏங்கி தவித்து கொண்டிருக்கிற வேளையிலே என் தேவனாய் கர்த்தர் ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கும் தேவனே, நீ உதவி செய்வீராக. ஆண்டவரே ஸ்தோத்திரம். நீ உதவி செய்ய முடியாக ஜெபிக்கிறோம் தேவனே. இயேசுவே ஸ்தோத்திரிக்கும் தேவனே. ஆண்டவரே நீ எங்களோடு கூட இருந்தால் ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கும். எல்லாம் கிடைத்திடும் ஆண்டவரே, எல்லாம் கிடைத்திடும், எல்லாம் நடந்திடும் ஆண்டவரே சப்பா ஸ்தோத்திரிக்கும். இந்த பொருளாதாரத்தை தடை செய்யக்கூடிய பொல்லாத சாத்தாளின் சதிகளெல்லாம் இயேசுவின் நாமத்தினால் நிர்மலமாக போட்டும், செயலிழந்து போகட்டும் ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கும். ஆண்டவரே இந்த தமிழ்நாட்டிலையும் இந்த இந்தியாவின் உலகத்திலும் ஆண்டவரே ஸ்தோத்திரம். பொருளாதாரம் சீர்கட்டு போய்விட்டது என்று சொல்லத்தக்க வகையிலே ஆண்டவரே இல்லாமல் என் தேவனாய் கர்த்தர் ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கும் தேவனே, நீ எங்களோடு கூட இருந்து இந்த அரசாங்கத்தோடு இருந்து அப்பா ஸ்தோத்திரம் நீ செயல்படும்படியாக செபிக்கிறோம். ஆண்டவரே இந்த நாளிலும் பிள்ளையாகி நாங்கள் ஆண்டவரே இந்த பொருளாதார சீர்கட்டை ஆண்டவரே சரி செய்ய என் தேவன் ஆண்டவரே உம்மிடத்தில் பாதத்தில் வந்து நாங்கள் ஜெபிக்கிறோம். ஏசப்பா நீ அப்படி செய்வதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தேவனே. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தர் ஜெபம் கேட்டதுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நன்றியோடு மை துதிக்கிறோம். அடுத்து ஆண்டவர் இனி வரும் நாட்களில் ஒரு பெரிய எழுப்புதலை ஆண்டவர் நம்முடைய தேசத்தில் கொடுப்பார், கொடுக்க போகிறார் என்று விசுவாசத்தோடு நாம் இருக்கிறோம். இந்த கடைசி கால எழுப்புதலுக்கு இந்த நாட்களில் நாம் ஜபத்தில், உபவாசத்தில், வேத தியானம் போன்ற செயல்பாடுகளில் தேவனுடைய பிள்ளைகள் தீவிர கவனம் செலுத்தி தேவ சமூகத்தில் தங்களை அர்ப்பணித்து காத்திருக்க ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் கர்த்தர் தூண்டுதலை கொடுக்கணும்.
இந்த நாட்களில் நம்ம செய்கிற ஜெபம், வேத தியானம், உபவாசம், இவைகள் எல்லாம் வரும் எழுப்புதலுக்கு அடித்தளமாய் இருக்கும்படி தேவ ஆவியானவர் ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் தன்னுடைய கரத்தில் எடுத்து ஆண்டவர் இந்த காரியங்களை செயல்படுத்த பயன்படுத்தும்படியாக இன்னொருவர் ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன் இயேசப்பா. ஆண்டவரே மக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். என் நாமத்தினால எதை கேட்டாலும் தருவேன்னு சொன்னீங்களே இயேசப்பா. இந்த நாட்கள் ஆண்டவரே உம் நாமம் தரிக்கப்பட்ட உம்முடைய பிள்ளைகளாய் ஆண்டவரே உடைய பாதத்தில் வந்து ஆண்டவரே மக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. அப்பா மக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் விண்ணப்பங்களை ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் நிர்மூலமாகாதிருப்பது உங்கள் கிருபை இயேசப்பா. ஆண்டவரே உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே. அப்பா உங்க நாம் இந்த நாட்களில் மகிமைப்படுவதாக. தகப்பனே மக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரே, ஆலோசனை கர்த்தாவே, யோசனையில் பெரியவரே ஆண்டவரே நாங்கள் துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே. இந்த நாளில் கூட கர்த்தாவே மக்கு ஸ்தோத்திரம். இந்த உபத்திரவத்தின் காலத்தில் ஆண்டவரே நாட்கள் பொல்லாதவைகள் ஆனபடியால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கன்னு சொன்னிருக்கீங்களே ஆண்டவரே. அது மாத்திரமல்ல இயேசப்பா, என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு மனம் திரும்பி என் முகத்தை தேடினால் அப்பொழுது தேசத்துக்கு சேமத்தை தருவேன்னு சொல்லியிருக்கீங்களே ஆண்டவரே. இந்த நாட்களில் சபை ஆண்டவரே ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு விசுவாசிகளும் ஆண்டவரே ஏசப்பா இந்த காலங்களை பிரயோஜனப்படுத்தி கொள்ள ஆண்டவரே ஏசப்பா உபவாசத்திலும் வேத வாசிக்கிறதுலையும் ஆண்டவரே ஜெபிப்பதிலையும் இப்படி சமூகத்தில் அதிகமாய் காத்திருந்து ஆண்டவரே வருகிற எழுப்புதலுக்கு பங்குள்ளவர்களாய் ஆண்டவரே ஒவ்வொருவரை நீர் மாற்றும்படியா ஜெபிக்கிற ஆண்டவரே ஏசப்பா. எங்களுடைய ஜெபங்கள், வேத வாசிப்புகள் ஆண்டவரே, வேத தியானங்கள் ஆண்டவரே வருகிற எழுப்புதலுக்கு அடித்தளமாய் இருக்கட்டும் ஆண்டவரே. ஒருவரையும் இந்த நாட்களில் சும்மா இருக்க விடாதீங்க ஏசப்பா. ஒவ்வொருவருக்குள்ள ஒரு எழுப்புதல் அக்கினி பற்றி எரிய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிற ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரே இந்த நாட்களில் ஒருவரையும் சும்மா இருக்க விடாதீங்க ஆண்டவரே ஏசப்பா. உன் நாமம் தரிக்கப்பட்ட உம்முடைய ஜனங்கள் ஆண்டவரே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். இந்த காலத்தை நாங்கள் பிரயோஜனப்படுத்திக் கொள்ளணும் ஆண்டவரே. வீணாய் விருதாய் பொழுதை கழிக்காதபடிக்கு ஆண்டவரே ஏசப்பா நடக்கிற ஒவ்வொரு காரியங்களையும் பார்க்கும் பொழுது ஆண்டவரே பூமியில மனுஷனுடைய அக்கிரமம் பெருகி போனது நிமித்தம் தேவ கோபாக்கனை ஆண்டவரே ஏசப்பா நீர் இறங்குவீராக. நாங்கள் உத்தரவாதம் உள்ளவர்களாய் ஆண்டவரே எங்கள் சபை விசுவாசிகள் எல்லாரும் போராடி மன்றாடி ஜெபிக்கவும் வேதத்தை தியானிக்கவும் ஆண்டவரே நீங்க வேதத்துல என்ன சொல்லியிருக்கிறீர் என்பதை ஆண்டவரே நாங்கள் வாசித்து முடி பாதத்துல காத்து கிடக்க எங்களுக்கு அனுகிரகம் செய்வீராக ஆண்டவரே. சீக்கிரத்தில் ஆண்டவரே ஸ்தோத்திர நீர் நீதி செய்ய போகிறீர் ஆண்டவரே ஏசப்பா. அதற்காக உமக்கு நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே ஏசப்பா. ஒவ்வொரு சபைகளையும் கத்தாவே இந்த நாட்களில் விழிப்புள்ளவர்களாய் ஆண்டவரே வீட்டில் இருக்கிறோம்னு சொல்லி அசதியாய் இராதபடி இந்த நாட்களை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளணும் ஆண்டவரே ஏசப்பா. உமக்கு ஸ்தோத்திரம். அதிகமா இப்படி பாதத்தில் காத்திருந்து இப்படி முகத்தை தேடி ஆண்டவரே தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு ஆண்டவரே ஸ்தோத்திரம் கர்த்தாவே நம்முடைய இரக்கத்துக்காக கெஞ்சி மன்றாடணுமே ஆண்டவரே. சிறு பிள்ளைகள், வாலிபர், முதியோர் எல்லாருக்குள்ள ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே அப்படிப்பட்ட ஒரு வைராக்கியத்தை ஊற்றுவீராக ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம். ஒருவரு கெட்டு போவது உமக்கு சித்தமில்லை ஆண்டவரே. இந்த நாட்களில் கொத்து கொத்தாய் கூட்டம் கூட்டமாய் அழிந்து கொண்டிருக்காங்களே ஆண்டவரே நாங்கள் பார்த்துட்டு அமைதியாய் இராதபடிக்கு ஆண்டவரே ஏசப்பா நம்முடைய சமூகத்தில் அதிகமாய் காத்து ஜெபிக்க கர்த்தர் அனுகிரகம் செய்வீராக ஆண்டவரே. வருகிற எழுப்புதலுக்கு ஆண்டவரே ஸ்தோத்திரம் கர்த்தாவே. எங்களுடைய ஜெபங்கள், எங்களுடைய வேத தியானங்கள், வேத வாசிப்புகள் அடித்தளமாக இருக்கட்டும் ஆண்டவரே. ஒருவரையும் சும்மா இருக்க விடாதபடிக்கு ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொருவரையும் அனல் மூட்டும்படியா ஜெபிக்கிற ஆண்டவரே. ஒருவர் அசதியா இருக்கக்கூடாது ஏசப்பா. நீங்க அப்படி ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் ஒவ்வொருவரையும் இந்த நாட்கள்ல ஆண்டவரே நம்முடைய அபிஷேகத்தினால நிரப்பி ஆண்டவரே ஸ்தோத்திரம் சமூகத்துல காத்திருந்து ஜெபிக்க உதவி செய்ய போறதுக்காக நன்றி ஏசப்பா. இந்த விண்ணப்பங்களை எல்லாம் தாழ்த்தி உங்க பாதப்படியில ஒப்பு கொடுக்கிற அர்ப்பணிக்கிறோம். ஆசீர்வதியும் பொறுப்படுத்திக் கொள்ள இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அந்த ஜெபங்களை கேட்டதுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். அல்லேலூயா. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். அமருவோம். எல்லாரும் உட்காருங்கள். இப்பொழுது அறிவிப்பு நேரம். சொல்லப்படுகிற அறிவிப்புகளை நன்றாய் கவனியுங்கள். வருகிற வெள்ளிக்கிழமை நம்முடைய சபையில் உபவாச நாள். இந்த உபவாச நாளில் நான் ஏற்கனவே அறிவித்ததின்படி 10 மணியிலிருந்து 12 மணி வரை 2 மணி நேரம் நீங்கள் குடும்பமாய் அமர்ந்து உங்களுடைய பிள்ளைகளோடு அமர்ந்து நீங்கள் உபவாசித்து ஜெபிக்க உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். இந்த உபவாச ஜெப நேரத்தில் நீங்கள் ஜெபிக்க வேண்டிய குறிப்புகள் உங்களுக்கு
வாட்ஸ்அப் மூலம் உங்களுக்கு அனுப்பப்படும். நீங்கள் அதை வாசித்து அந்த ஜெப குறிப்புகளை வைத்து நீங்கள் ஜெபிக்க வேண்டும். அந்த 2 மணி நேரத்தை 3 பிரிவாக பிரித்து கொள்ள வேண்டும். 10 மணியிலிருந்து 10:30 வரையும் 10:30 மணி வரையும் நல்ல பாடி கர்த்தரை ஆராதித்து அந்நிய பாஷையிலேயே கர்த்தரை துதித்து தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். அடுத்து 10:30 11:30 வரை 1 மணி நேரம் சொல்லப்படுகிற குறிப்புகளுக்காக, நீங்கள் எழுதி வைத்திருக்கிற குறிப்புகளுக்காக நீங்கள் பாரத்தோடு ஜெபிக்க வேண்டும். 1 மணி நேரம் ஜெபிக்க வேண்டும். அடுத்து 11:30 12 மணி வரை வேதத்தை தியானிக்க வேண்டும். இந்த வேத தியானமும் உங்களுக்கு தொலைபேசியின் மூலம் அனுப்பப்படும். இந்த வேதத்தை நீங்கள் 1/2 மணி நேரம் நீங்கள் தேவனுடைய சமூகத்தில் தியானித்து அந்த ஜெப வேளையை நீங்கள் நிறைவு செய்ய வேண்டும். இதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நீங்கள் இந்த நமக்கு தடை உத்தரவு இருக்கிற நாட்கள் வரையும் இந்த வெள்ளிக்கிழமையில் வீட்டில் கூடி கட்டாயம் உபவாசித்து ஜெபிக்க நீங்கள் ஆயத்தப்படுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அடுத்து தினமும் நீங்கள் ஜெபிக்கும் போது தினமும் உலக நாடுகளுக்காக, நம்முடைய தேசத்திற்காக, நம்முடைய தேசத்தில் இருக்கிற எல்லா சபைகளுக்காக, நம்முடைய சபைக்காக, நம்முடைய குடும்பத்திற்காக, உங்களுக்காக தனிப்பட்ட முறையில் உங்களுக்காக, உங்கள் குடும்பத்துக்காக நீங்கள் ஜெபிக்கும்படி உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் எவ்வளவு நேரம் ஜெபத்தில் செலவழிக்க முடியுமோ நீங்கள் நேரம் எடுத்து செலவழியுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவனுடைய நாமம் மகிமைப்படட்டும். இப்பொழுது தேவ சமூகத்தில் நாம் காணிக்கை செலுத்துகிற நேரம். நாம் எல்லாரும் இப்பொழுது ஒரு பாடலை பாடுகிற வேளையில் தேவ சமூகத்தில் நம்முடைய காணிக்கைகளை அர்ப்பணம் செய்வோமாக. ஆண்டவர் செய்த நன்மை நினைத்து நாம் அவரை மகிமைப்படுத்துவோம். அப்பா, நீங்க செய்த நன்மை அது கோடி கோடி உண்டு. நினைத்து பார்க்கும் உள்ளம் அது எனக்கு வேண்டுமே. ஹல்லேலூயா. அப்பா, நீங்க செய்த நன்மை அது கோடி கோடி உண்டு. அப்பா, நீங்க செய்த நன்மை அது கோடி கோடி உண்டு. நினைத்து பார்க்கும் உள்ளம் அது எனக்கு
பண்ணுவோம். Praise the Lord. Hallelujah. Praise the Lord. பரிசுத்தமுள்ள நல்ல தேவனே, நீங்க செய்த நன்மைகள் ஏராளம் ஆண்டவரே. எங்களை பாதுகாத்தீர், எங்களை போஷித்தீர். எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில பல நன்மைகளை செய்து மட்டுமாய் உமக்கில மகிழ்ந்திருக்க பண்ணியிருக்கிறீர். உடைய சமூகத்தில் வந்து இன்றைக்கு நாங்கள் அர்ப்பணித்த காணிக்கைகளை கர்த்தர் ஏற்றுக்கொள்வீராக. அதை ஆசீர்வதிக்கும்படி உடைய பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். ஒவ்வொரு தேவ பிள்ளையோடும் கர்த்தர் பேசும். சத்தியத்தை கர்த்தர் எங்களுக்கு வெளிப்படுத்தும். நாங்கள் நடக்க வேண்டிய வழியை எங்களுக்கு காட்டும். இன்னும் நாங்கள் உமக்கு பிரியமாய் வாழ எங்களுக்கு உதவி செய்யும். உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். உட்கார்வோம். இப்பொழுது கர்த்தருடைய வசனத்தை நாம் தியானிக்கிற நேரம். இதுவரையும் கர்த்தரை மகிழ்ச்சியோடு பாடி ஆராதனை செய்தீர்கள். தேவநாமம் மகிமைப்படுவதாக. நம்முடைய துதி பலிகளை கர்த்தர் ஏற்றுக்கொண்டார். நம்முடைய ஜெப சத்தத்தை அவர் கேட்டார். இப்பொழுது நாம் அவருடைய சத்தத்தை கேட்கிற நேரம். தேவன் நம்மோடு பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் முக்கியமானது. நம்முடைய வேதாகமத்தை திருப்பிக் கொள்வோம். அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகத்தை எல்லாரும் திருப்பிக் கொள்வோம். அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 5 முதல் 8 வசனங்களை வாசிக்க கேட்போம். ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். அப்பொழுது கூடி வந்திருந்தவர்கள் அவரை நோக்கி ஆண்டவரே, இக்காலத்திலா ராஜ்யத்தை இஸ்ரவேலுக்கு திரும்ப கொடுப்பீர் என்று கேட்டார்கள். அதற்கு அவர் பிதாவானவர் தம்முடைய ஆதீனத்திலே வைத்திருக்கிற காலங்களையும் வேளைகளையும் அறிகிறது. உங்களுக்கு அடுத்ததல்ல. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். ஆண்டவராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து நாம் பாவிகளாய் இருக்கையில் நம்மீது அன்பு கூர்ந்து நமக்காக ஜீவனை கொடுத்து அவர் மரணத்தையும் பாதாளத்தையும் வென்று உயிரோடு கூட எழுந்தார். நமக்காக அவர் பாடுபட்டார், நமக்காக மரித்தார், நமக்காக அவர் உயிரோடு கூட எழுந்தார். இந்த இயேசு இன்றைக்கும் ஜீவிக்கிறார். இயேசு கிறிஸ்து உயிரோடு கூட எழுந்த பின்பு 40 நாட்கள் பல இடங்களில் அவர் உயிரோடு இருக்கிறார் என்பதை அநேகருக்கு அவர் நேரடியாக அவரை வெளிப்படுத்தி அநேகரோடு அவர் பேசி அநேக தெளிவான திருஷ்டாந்தங்களினாலே அவர் உயிரோடு இருக்கிறதை நிரூபித்து காட்டினார். இப்பொழுது அவருடைய சீஷர்களை நோக்கி ஆண்டவர் சொன்ன ஒரு 4 வார்த்தைகளை உங்களுக்கு சுட்டி காட்ட விரும்புகிறேன். உயிர்த்தெழுந்த பின்பு இந்த இயேசு உயிரோடு இருக்கிறார் என்பதை தொடர்ந்து அவருடைய சீஷர்கள் நிரூபிக்க வேண்டும்.
பிதாவாகி தேவன் இந்த உலகத்தில் செய்ய சொன்ன பணியை இந்த இயேசு செய்து முடித்து அவர் பரலோகத்துக்கு சென்று விட்டார். ஆனால் இந்த தேவனை வெளிப்படுத்த வந்த இயேசு இந்த உலகத்தில் இருந்த நாட்களில் என்னை கண்டவன் பிதாவை கண்டான் என்று தேவனை வெளிப்படுத்துகிற தேவனுடைய சாட்சியாய் இந்த உலகத்தில் வந்தார். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின தேவாதி தேவனுக்கு சாட்சி இந்த இயேசு கிறிஸ்துவானவர். இந்த இயேசுவுக்கு பின்பு அவரை பின்பற்றின அவருடைய சீஷர்கள் தேவனுக்கு சாட்சியாய் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்பினார். அதே போல இயேசுவை பின்பற்றின ஆரம்ப நாட்களில் இருந்த சீஷர்கள் அவர்களும் மரித்து போனார்கள். ஆனால் கிறிஸ்து ஜீவனோடு கூட இருக்கிறார். நாம் ஆராதிக்கிற தேவன் துவக்கமும் முடிவும் இல்லாதவர், அநாதி தேவன். அவர் சேரக்கூடாத ஒளியிடத்தில் வாசமாய் இருக்கிறவர். அவரை வெளிப்படுத்த வந்த இயேசு அவர் தேவனுடைய குமாரன் என்று சொல்லப்பட்டாலும் அவர் தேவனாய் இருக்கிறார். அவர் இன்றைக்கும் உயிரோடு கூட இருக்கிறார். அவர் ஒரு விக்கிரகம் அல்ல, அவர் ஜீவனுள்ள தேவனாய் இருக்கிறார். இந்த தேவன் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார் என்பதற்கு அன்றைக்கு இயேசுவை பின்பற்றின சீஷர்கள் மாத்திரமல்ல, இன்றைக்கும் தேவனை ஆராதிக்கிற நீங்களும் நானும் இந்த இயேசுவுக்கு சாட்சியாய் இருக்கிறோம். நீங்களும் நானும் சாட்சியாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் இந்த நாளிலே நம்மோடு கூட பேசுகிற வார்த்தையை நீங்கள் கவனமாய் கவனிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்ததை அநேகருக்கு திருஷ்டாந்தமாய் வெளிப்படுத்தி சீஷர்கள் தொடர்ந்து அவரை குறித்து அறிவிக்க அவர்களுக்கு கட்டளை கொடுத்தார். இயேசு மரிக்கும் முன்பதாகவே இந்த சீஷர்களுக்கு கடைசியாக கொடுத்த கட்டளை, நீங்கள் உலகம் எங்கும் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள் என்று சொன்னார். சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள் என்று சொன்னார். அவர்கள் புறப்பட்டு போய் எங்கும் தெரிந்து சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணினார்கள். ஆனால் இந்த இயேசு அவர்களுடனே கூட இருந்து கிரியை நடப்பித்து அவர்களால் செய்த அடையாளங்களினாலே அவருடைய வசனத்தை உறுதிப்படுத்தினார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துடைய மரணத்துக்கு பின்பு அவர் உயிர்த்தெழுந்தார். உயிர்த்தெழுந்து பரமேறுவதற்கு முன்பு இந்த சீஷர்களை சந்தித்து அவர்கள் மூலம் தொடர்ந்து தேவனுடைய நாமம் மகிமைப்பட வேண்டும், அவர்கள் தேவனுக்கு சாட்சியாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி 4 காரியங்களை சுட்டி காட்டுகிறார். இந்த 4 காரியங்களை இன்றைக்கு உங்களோடு ஆண்டவர் சுட்டி காட்டுகிறதை கவனியுங்கள். இப்பொழுது நாம் வாசித்த இந்த 4 வசனங்களில் 4 வார்த்தைகள். அவர்கள் எருசலேமில் இருக்கிறார்கள். இப்பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், எருசலேமை விட்டு போகாமல் நீங்கள் பிதாவினுடைய வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள். இயேசு கிறிஸ்து இதை குறித்து முன்னமே பேசியிருந்தார். அவர் போகிறேன் என்கிற காரியத்தை ஆண்டவர் சுட்டி காட்டினார். நான் போனால் பரிசுத்த ஆவியானவர் இங்கு வருவார். நான் போய் வேறொரு தேற்றரவாளனை அனுப்புவேன். அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் உங்களுக்கு கண்டித்து உணர்த்துவார் என்று ஏற்கனவே அவர்களோடு பேசியிருந்தார். பிதா வாக்குத்தத்தம் பண்ணின இந்த பரிசுத்த ஆவியானுடைய வருகைக்கு இந்த சீஷர்கள் காத்திருக்க வேண்டும். இரண்டாவதாக, பரிசுத்த ஆவியானவர் வருவார் என்று சொல்லி, மூன்றாவது பலன் அடைவீர்கள், நான்காவது சாட்சியாயிருப்பீர்கள். இந்த 4 காரியத்தை
அவர் வலியுறுத்தி சொல்லி இருக்கிறதை கவனியுங்கள். 5ஆம் வசனத்தில் காத்திருங்கள் என்று சொல்லி இருக்கிறார். 8வது வசனத்தில் பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதாவது பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வருவார். 3வது, நீங்கள் பலனடைந்து நீங்கள் பலனடைவீர்கள். 4வது, எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். இந்த 4 காரியங்களை கர்த்தர் இன்றைக்கு இங்கே இருக்கிற ஒவ்வொரு இடத்திலும் பேசுகிறார். என்ன பேசுகிறார்? இந்த நாளிலும் நீங்கள் காத்திருக்க வேண்டும். யார் தேவ சமூகத்தில் காத்திருக்கிறார்களோ பரிசுத்த ஆவியானவர் காத்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை பலனடைய செய்வார். யாரை பரிசுத்த ஆவியானவர் பலப்படுத்துகிறாரோ அவர்கள் சாட்சியாய் இருப்பார்கள். இதுதான் இன்றைக்கு செய்தி. யார் தேவ சமூகத்தில் காத்திருக்கிறார்களோ அவர்களை ஆவியானவர் பலப்படுத்தி சாட்சியாய் இருக்க செய்வார். காத்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் சாட்சியாய் இருப்பார்கள். இப்பொழுது அப்போஸ்தலர் நடபடிகள் அப்படி என்றால் இயேசுவை பின்பற்றினவர்கள் அப்போஸ்தலர்கள் என்று சொல்லப்பட்டார்கள். இந்த அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகள், இந்த அவர்களுடைய ஊழியங்கள், அவருடைய செயல்பாடுகள் இவைகளை சுட்டி காட்டுகிறதா இந்த அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகம். இப்பொழுது இந்த காரியங்களை இந்த புஸ்தகத்தில் நீங்கள் நன்றாய் கவனிக்க கூடும். இப்பொழுது நீங்கள் கவனிக்க வேண்டும். காத்திருத்தல் என்பது அன்றைக்கு ஆண்டவர் சொன்னார், எருசலேமிலே காத்திருங்கள், பரிசுத்த ஆவியானவர் வருவார். இப்பொழுது 13ஆம் வசனத்தில் யாரெல்லாம் காத்திருந்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறார். இந்த சீசர்களோடு இயேசுவின் தாயாகிய மரியாளோடும் அவருடைய சகோதரோடும் கூட ஒருமனப்பட்டு ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறார். இப்பொழுது இந்த புஸ்தகத்தில் நீங்கள் தொடர்ந்து ஜெப காரியங்களை நீங்கள் கவனிக்க முடியும். இன்றைக்கு ஆரம்பத்தில் இந்த சீஷர்கள், இயேசுவின் தாய், இவர்கள் எல்லாரும் சேர்ந்து ஒருமனப்பட்டு ஜெபித்துக் கொண்டிருந்தார்கள். அப்பொழுது 2ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம், பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவு, பரிசுத்த ஆவியானவர் வந்து எல்லாரையும் அபிஷேகத்தால் நிறைத்து அவர்களை பலனடைய செய்ததை அந்த இடத்துல நாம் வாசிக்கிறோம். இப்படி தொடர்ச்சியாக நீங்கள் அந்த புஸ்தகத்தை தொடர்ச்சியாக நீங்கள் வாசிக்கும் போது பல இடங்களிலே விசுவாசிகள் கூடி கூடி காத்திருந்து ஜெபித்தார்கள், உபவாசம் பண்ணி ஜெபித்தார்கள். அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது என்று எழுதப்பட்டிருக்கிறார். அவர்கள் தேவ சமூகத்தில் காத்திருந்து ஜெபித்த போது அவர்கள் எப்படி சாட்சியாக இருந்தார்கள் என்பதை நீங்கள் வாசிக்க முடியும். இந்த வாரத்தில் நீங்கள் இந்த அப்போஸ்தலர்கள் புஸ்தகத்தை முழுமையாய் நீங்கள் வாசிப்பீர்களானால் இந்த 4 வார்த்தைகளுக்குரியதான விளக்கங்களை நீங்கள் நன்றாய் புரிந்து கொண்டு நீங்களும் தேவ சமூகத்தில் காத்திருந்து நீங்கள் சாட்சியோடு வாழ கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்யும்படி உங்களை நீங்கள் அர்ப்பணிப்பீர்கள். உங்களை சாட்சியாக கர்த்தர் வைப்பார். இப்பொழுது எப்பொழுதெல்லாம் இவர்கள் கூடி வந்தார்களோ, எப்பொழுதெல்லாம் அவர்கள் கூடி ஜெபித்தார்களோ, எப்பொழுதெல்லாம் அவர்கள் காத்திருந்தார்களோ, அப்பொழுதெல்லாம் ஆவியானவர் அவர்களோடு பேச ஆரம்பித்தார். சகல சத்தியத்தை குறித்து அவர்களுக்கு வெளிப்படுத்தினார். தேவ பலத்தினால் நிறைத்தார். பரிசுத்த ஆவியானவருடைய வரத்தினால் அவர்களை நிறைத்தார். இந்த அப்போஸ்தலர் நடபடிகள் புத்தகம் மட்டுமல்ல, தொடர்ந்து நிருபங்களையும் நீங்கள் வாசித்து பார்க்கும்போது சபையினுடைய ஆரம்ப செய்தி இந்த நடபடிகள் புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து வளர்ச்சியடைந்த சபைகளிலே பரிசுத்த ஆவியானவருடைய வரம் கிரியை செய்கிறதை நீங்கள் காணலாம். பரிசுத்த ஆவியானவருடைய பலத்தினால் விசுவாசிகள் இடைகட்டப்பட்டு தேவனுக்கு எப்படி சாட்சியாய் வாழ்ந்தார்கள், ஊழியம் செய்தார்கள் என்கிற சத்தியத்தை நீங்கள் நன்றாய் அறிந்து கொள்ள முடியும். இந்த ஆவியானவர் என்ன செய்தார்? இந்த சீஷர்களை ஆண்டவர் பயன்படுத்த ஆரம்பித்தார். இவர்கள் யார் தெரியுமா? கோழைகளாய் இருந்தவர்கள், இயேசுவை தெரியாது என்று பாடுகள் வந்தபோது சொன்னவர்கள், இயேசுவை புறக்கணித்தவர்கள், பாடுகள் நெருக்கங்கள் வந்தபோது இயேசுவை தூரமாய் பின்பற்றின பயந்து போன ஆட்கள்.
பரிசுத்த ஆவியின் பலம் வந்தபோது இவர்கள் பலப்பட்டார்கள். எதிர்ப்புகள் போராட்டங்கள் வந்த போதும் நெஞ்சு நிமிர்த்தி நின்றார்கள். இயேசுவை விட்டு பின்வாங்கி போகல, அவங்க செய்த ஊழியத்தை விட்டு பின்வாங்கி போகல, சோர்ந்து போகல. சபைக்கு உபத்திரவங்கள் வந்தது, உபத்திரவம் வந்து சபை சிதறடிக்கப்பட்டது. ஆனால் சிதறடிக்கப்பட்டாலும் தேவனுடைய பிள்ளைகள் பலமாய் தேவ பலத்தோடு இந்த தேவன் யார் என்பதை நிரூபித்து காட்டினார்கள். எப்படி சாட்சியாய் இருந்தார்கள்? அவர்கள் பிரசங்கம் பண்ணினார்கள். இந்த சாட்சிக்கு முதல் அடையாளமாக அப்போஸ்தலனாகிய பேதுரு தேவனுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட பின்பு இப்பொழுது எழுந்து நின்று பிரசங்கித்து இந்த இயேசுவை குறித்து தாவீது சொன்னானே உம்முடைய பரிசுத்தரை அழிவை காணவிட்டீர். அந்த பரிசுத்தமாகி இந்த இயேசுவை பிதாவாய் தேவன் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுப்பினார், நாங்கள் அதற்கு சாட்சிகள் என்று வேதத்தை அறிந்த யூதர்கள் மத்தியிலே கர்த்தருடைய வார்த்தை பிரசங்கித்த போது தேவனுடைய வல்லமை, தேவனுடைய சாட்சியை வெளிப்படுத்தினது. இயேசுவை ஆண்டவர் என்று அறிந்து கொண்ட ஜனங்கள் இருதயத்திலே குத்தப்பட்டு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று வந்தார்கள். ஒரு அசைவு ஏற்பட்டது. ஆயிரக்கணக்கான மக்கள், 3000 என்று எண்ணிக்கை எழுதப்பட்டிருக்கிறது. ஆயிரக்கணக்கான ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டார்கள். அது மாத்திரமல்ல, தினந்தோறும் அனுதினமும் ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டு சபையில சேர்ந்து கொண்டே இருந்தார்கள். இந்த பரிசுத்தாவினுடைய வல்லமை அவர்களை சாட்சியாய் நிறுத்தினது. இயேசுவை தெரியாது என்று சொன்னவன் இப்பொழுது இயேசுவே ஆண்டவர் என்று அறிவிக்கக்கூடிய சாட்சியுள்ளவனாய் அவனை மாற்றி போட்டது. அது மட்டுமல்ல, தேவாலயத்துக்கு போகும்போது முடவனாய் இருந்த ஒரு மனிதனை இயேசுவின் நாமத்தினாலே எழுப்பி அவனுக்குள் இருக்கிற பலத்தை நிரூபித்து காட்டினான். அவனுடைய வல்லமை, அவனுக்குள் இருந்த பலம், இயேசு இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார் என்பதற்கு சாட்சியை பகிர வைத்தது. அருமையான தேவனுடைய பிள்ளையே, அன்றைக்கு அப்போஸ்தலனாகிய பேதுருவை அபிஷேகித்த, சீஷர்களை அபிஷேகித்த இந்த ஆண்டவர் உன்னை அபிஷேகித்திருக்கிறார். கர்த்தருடைய அபிஷேகம் உனக்குள்ளே இருக்கிறது. உனக்குள்ளே கர்த்தருடைய அபிஷேகம் இருக்குமானால் அந்த அபிஷேகம் நிறைந்த உன்னுடைய வார்த்தையை கர்த்தர் சாட்சியாய் வெளிப்படுத்துவார். நீ ஜெபிக்கும் போது அநேகரை கர்த்தர் விடுவித்து தேவன் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார் என்ற சாட்சியை உன்னை குறித்து வெளிப்படுத்துவது நிச்சயம். அது மாத்திரமல்ல, சபையானது பெருகி என்ன செய்து வேதத்தில் வாசிக்கிறோம், அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்நியோன்யத்திலும் அப்பம் பெக்குதலிலும் ஜெபிப்பதிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறார். அதிலும் தேவனுடைய பிள்ளைகள் சாட்சியை வெளிப்படுத்தினார்கள், அந்நியோன்யமாய் இருந்தார்கள், ஒன்றாய் பரிசுத்த அலங்காரத்தோடு அப்பம் பெற்றார்கள், அனுதினமும் சபை கூடி வந்தார்கள், ஜெபித்தார்கள். இதெல்லாம் சாட்சியாய் இயேசுவுக்கு சாட்சியாய் வெளிப்பட்டது. அது மாத்திரமல்ல, சபை பெருக ஆரம்பித்தது. பெருக ஆரம்பிக்கும் போது பந்தி விசாரிப்புக்கு ஆட்கள் தேவை என்று ஒரு சூழ்நிலை வந்தபோது அங்கு நற்சாட்சி பெற்ற 7 பேரை தெரிந்து கொண்டார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இதை எதை சுட்டி காட்டுகிறது? பாவத்திலும் சாபத்திலும் அக்கிரமத்திலும் வாழ்ந்த மக்கள் ரட்சிக்கப்பட்டு சபைக்குள்ளே வந்தார்களே, சாட்சியற்ற வாழ்க்கை வாழ்ந்த தேவ பிள்ளைகள் இப்பொழுது சபைக்குள்ளே மனம் திரும்பி வந்து அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட அவர்கள் இப்பொழுது சாட்சியுள்ள வாழ்க்கை வாழும்படி செய்தார். யாரை கர்த்தர் அபிஷேகித்திருக்கிறாரோ, யார் அனுதினமும் தேவ சமூகத்தில் ஜெபித்து உபதேசத்தை கேட்டு வேத சத்தியங்களை கேட்டு வேத வசனத்துக்கு கீழ்ப்படிந்து சாட்சியாய் வாழுகிறார்களோ அவர்களை கர்த்தர் சாட்சியுள்ள வாழ்க்கையை வெளிப்படுத்தி தேவனுடைய சாட்சியாய் அவர்களை நிலைநிறுத்துவது இங்கு சாட்சியாய் எழுதப்பட்டிருக்கிறார். பிரைஸ்ல இன்னும் தொடர்ச்சியாய் நீங்கள் வாசிப்பீர்கள் சொன்னால், சிதறிப்போன விசுவாசிகள் எங்கும் தெரிந்து இயேசுவே ஆண்டவர் என்பதை தங்களுடைய வார்த்தையினாலும் தங்களுடைய செயலினாலும் நிரூபித்து காட்டினார்கள். வேதத்தில் வாசிக்கிறோம், வசனம் விருத்தி அடைந்தது என்று எழுதப்பட்டிருக்கிறது. வசனம் விருத்தி அடைந்தது என்று எழுதப்பட்டிருக்கிறது. சீஷர்கள் தொகை பெருகினது என்று எழுதப்பட்டிருக்கிறது. வாழ்க்கையில போராட்டங்கள் வந்தது,
உபத்திரவங்கள் வந்தது. உபத்திரவங்களுக்கு விசுவாசிகள் அவங்க அதை குறித்து கவலைப்படல, மரணத்துக்கு பயப்படல, உபத்திரவத்துக்கு பயப்படல, பாடுக்கு பயப்படல, இயேசுவுக்காக சாகிறதுக்கு ரெடியாக இருந்தாங்க. செத்து இயேசுவுக்காக சாட்சியாய் மரிக்கவும் தேவனுடைய பிள்ளைகள் அவர்கள் ஆயத்தமாய் இருந்ததற்கு காரணம், தேவ சமூகத்தில் காத்திருந்து பரிசுத்தாவியின் பலனை பெற்றுக்கொண்ட இந்த தேவ மனிதர்கள் சாட்சியாய் வாழ்ந்தார்கள். இந்த சாட்சிய இந்த கடைசி நாட்களில உன்னுடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவர் காண விரும்புகிறார், காண விரும்புகிறார், காண விரும்புகிறார். பேதுரு சாட்சியாக இருந்தான், விசுவாசியாக இருந்த பிலிப்பு சாட்சியாக இருந்தான். பேதுரு தேவ சமூகத்தில் ஜெபித்த போது தேவ வெளிப்பாடுகளை பெற்றுக்கொண்டார். புறஜாதிகளுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க தேவனுடைய அழைப்பு அவனுக்கு வந்தது. காத்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை சாட்சியாய் பயன்படுத்த தேவன் விரும்புகிறார் என்பதற்கு அடையாளம் இந்த பேதுரு. பிலிப்பு அதே போல ஜெபிக்கிற ஒரு மனிதன். பிலிப்புவை கர்த்தர் பயன்படுத்தினார். புறஜாதியான ஒருவன், அதிபதி, 100க்கு அதிபதி, அவன் ஒரு ஜெப வீரன், நல்ல ஒரு ஜெபிக்கிற மனிதன். வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்து நல்ல ஒரு ஜெபிக்கிற மனிதனாய் இருந்தான் கொர்நேலியு. அவனுக்கும் தேவ தரிசனங்கள் கிடைத்தது. ஜெபிக்கிற அவனுடைய சித்தத்தை கர்த்தர் நிறைவேற்றினார். பேதுருவை அவனுக்காக அங்கு அனுப்பி வைத்து அவனுடைய உறவினர்கள் எல்லாம் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி அவனுடைய உறவினர்கள் எல்லாரையும் வீட்டில் அமர வைத்து சுவிசேஷத்தை கேட்க வைத்தார். சுவிசேஷத்தை கேட்க வைத்த போது பேதுரு அங்கே வந்து சுவிசேஷத்தை அறிவித்த போது எல்லாரும் தேவனுடைய அபிஷேகத்தினால் நிரம்பினார்கள். தேவனுடைய அபிஷேகத்தினால் நிரம்பினார்கள். இந்த கொர்நேலியு ஒரு ஜெபிக்கிற ஒரு மனிதன். இவன் மூலமாய் தேவனுடைய சாட்சி வெளிப்பட்டது. அது மாத்திரமல்ல, அப்போஸ்தலனாகிய பவுலை குறித்து உங்களுக்கு தெரியும். இந்த பவுல் சபைக்கு எதிராக இருந்தவன். அவன் என்றைக்கு இயேசுவை சந்தித்தானோ அன்று முதல் அவனும் இயேசுவுக்கு சாட்சியாய் மாறினான். ஆதி சபையானது தேவனுடைய சமூகத்திலே காத்திருந்து தேவ வல்லமையை பெற்றுக்கொண்டு சாட்சியாய் இருந்தார்கள். உபத்திரவங்கள் வந்தது, போராட்டங்கள் வந்தது, அவர்களை கலங்கடிக்க முடியல. உறுதியாய் இருந்து சாட்சியாய் வெளிப்படுத்தினதுனால அவர்களை கலங்கடித்து உபத்திரவப்படுத்தின மனிதராகிய சவுலையும் கர்த்தர் சந்தித்தார். சவுலை கர்த்தர் தொட்டார். சவுலை தேவன் தெரிந்து கொண்டார். அவனும் தேவ சமூகத்தில் 3 ஆண்டுகள் அவன் போய் தனித்து இருந்து தேவ சமூகத்தில் காத்திருந்தான். தேவ சமூகத்தில் காத்திருந்தான். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அவன் இப்ப எப்படி சொல்றான் பாருங்க. தேவ சமூகத்தில் காத்திருந்து ஜெபித்தான். ஒரு சமயத்தில் அப்போஸ்தலரோடு கூட உபவாசம் பண்ணி ஜெபித்த போது, நான் அழைத்த ஊழியத்திற்கு பவுலையும் பர்னபாவையும் பிரித்து விடுங்கள் என்று ஆவியானவர் பேசின போது அவர்கள் புறப்பட்டு போய் பிரசங்கம் பண்ண ஆரம்பித்தார்கள். பிரசங்கம் பண்ண ஆரம்பித்தார்கள். பிரைஸ் தி லார்ட். அவன் என்ன சொல்றான் தெரியுமா? அவன் தன்னுடைய நிருபத்தில் சொல்லும் போதெல்லாம், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு, எனக்கு உண்டு. 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை ஒருவர் வாசிங்க. 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் இப்படி பவுல் சுட்டி காட்டுகிறதை நாம் கவனிக்க முடியும். பிரைஸ் தி லார்ட். வாசியுங்கள். என் பேச்சும் என் பிரசங்கமும் மனுஷ ஞானத்துக்குரிய வசனம் உள்ளதாயிராமல் ஆவியினாலும் பலத்தினாலும் உறுதிப்பட்டதாய் இருந்தது. பாருங்க, என்னுடைய பேச்சு, என்னுடைய பிரசங்கம், அதாவது ஒரு இடத்துல நான் பேச்சில் கல்லாதவன் என்று சொன்னான். சிறந்த ஒரு பேச்சாளர் அல்ல. ஆனால் இப்ப சொல்றான், என் பேச்சும் என் பிரசங்கமும் மனுஷ ஞானத்துக்குரிய நியாயவசனம் உள்ளதாயிராமல் ஆவியினாலும் பலத்தினாலும் உறுதிப்படுத்தப்பட்டதாய் இருக்கிறது. தேவ சமூகத்தில் காத்திருந்து ஜெபிக்கிற தேவனுடைய பிள்ளைகளுடைய பேச்சை கர்த்தர் பலப்படுத்துகிறார். நீங்க தேவ சமூகத்தில் காத்திருந்து ஜெபிக்கும் போது, நீங்க யாருக்காவது இயேசுவை பற்றி சொல்லும் போது, அந்த பலமுள்ள வார்த்தை அவர்களுக்குள்ளே கிரியை செய்யும், அவர்களுக்குள்ளே கிரியை செய்யும். எப்படி படிப்பறிவில்லாத பேதுரு பிரசங்கம் பண்ணின போது
அவருடைய வார்த்தை எளிமையான வார்த்தை ஜனங்களுக்குள்ளே கிரியை செய்து பேலன்ஸ் செய்து அவர்களை தேவனிடை திருப்பினதோ? நீங்கள் ஒருவேளை படிக்காதவங்களா இருக்கலாம், வாசிக்க தெரியாத ஆட்களா இருக்கலாம், எழுத படிக்க தெரியாத ஆட்களா இருக்கலாம். ஆனா இயேசு யாருன்னு தெரியும். தேவ சமூகத்தில் காத்திருந்து ஜெபிக்கும் போது கர்த்தர் உங்களையும் ஆண்டவர் பயன்படுத்துவார். சபையை நடத்துகிற காரியத்தில் பவுல் என்ன சொல்ற, எந்த மனுஷனையும் தேறினவனாய் நிறுத்தும்படிக்கு பாருங்க, தேவ பலத்தின்படி போராடி பிரயாசப்படுகிறேன். 2 கொரிந்தியர் 10:4 வாசியுங்கள். அதுல இப்படி எழுதுகிறார். 2 கொரிந்தியர் 10:4 பாருங்கள். இன்னொரு வசனம், எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவைகளாக இராமல் அரண்களை நிர்மூலமாக்குவதற்கு தேவ பலன் உள்ளதாக இருக்கிறது. அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டுமையையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களாய் இருக்கிறோம். தேவ பலன் சபையை நடத்துவதற்கு தேவ பலத்தின்படி போராடி பிரயாசப்படுறானா? ஒரு விசுவாசியை உருவாக்குவதற்கு தேவ பலன் தேவை. ஊழியம் செய்கிறவங்க தேவ சமூகத்தில் காத்திருந்து ஜெபித்து தேவனுடைய பிள்ளைகளை உருவாக்க வேண்டிய இடத்துல இருக்கிறாங்க. இங்க எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்குரியது அல்ல, அரண்களை நிர்மூலமாக்கத்தக்க தேவ பலன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. தேவ பலன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நம்முடைய ஆயுதம் வேற, தேவ பலன். இந்த தேவ பலத்தை குறித்து பின்னால சொல்வதற்கு முன்பாக பழைய ஏற்பாட்டு காலத்தில் பிரைஸ் தி லார்ட், இந்த ஆவியானவர் யார் மேலெல்லாம் இருந்தாரோ அவர்களெல்லாம் பலசாலிகள் என்று சுட்டி காட்டுகிறது. தாவீது என்றைக்கு அபிஷேகம் பண்ணப்பட்டானோ, சாமுவேல் தைல கொம்பை எடுத்து தைலத்தை ஊற்றி அவனை அபிஷேகிக்க போது பரிசுத்த ஆவியானவர் அவனிடத்தில் வந்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறார். அவன் என்றைக்கு தைலத்தினால் அபிஷேகம் பண்ணப்பட்டானோ அப்பொழுது இருந்து பரிசுத்த ஆவியானவர் அவன் மேல் இருக்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறார். சவுலுக்குள் இருந்த பரிசுத்த ஆவியானவர் அவனை விட்டு விலகினார் என்று எழுதப்பட்டிருக்கிறார். சிம்சோனை குறித்து வாசிக்கும் போது ஆவியானவர் அவனுக்குள்ளே இருந்தார். அவனுக்கு எதிர்பட்டதான கொடிய சிங்கத்தை வாயை பிடித்து கிழித்து கொன்று போட்டான் ஆவியானுடைய பலத்தினால் என்று எழுதப்பட்டிருக்கிறார். கிதியோனை குறித்து பார்க்கும்போது உனக்கு இருக்கிற பலத்தோடு கூட போ, நான் உன் கூட இருக்கிறேன், உனக்கு இருக்கிற பலத்தோடு கூட போ. நான் எளியவன், என் குடும்பம் சின்னது இல்லை, நான் உன் கூட இருக்கிறேன், உனக்கு இருக்கிற பலத்தோடு கூட போ. பிரைஸ். அருமையான தேவனுடைய பிள்ளையே, இதெல்லாம் எதுக்கு சுட்டி காட்டுகிறேன்னு சொன்னா, கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்கிற தேவ பிள்ளைகள் அங்கே எருசலேமை விட்டு போகாதீங்க, எருசலேமிலே காத்திருங்க. ஒரு விதத்தில் எருசலேம் தேவனுடைய சபைக்கும் அடையாளமாக இருக்கிறது. தேவனுடைய சபை தேவ சமூகம், தேவனுடைய பிள்ளைகள் கூடுகிற இடத்தில் தேவ சமூகம் இருக்கிறது. தேவ சமூகத்தில் எங்கே 2-3 பேர் குடியிருக்கிறார்களோ அங்கு தேவன் வாசமாய் இருக்கிறார். தேவ பிள்ளைகள் கூடி காத்திருந்து ஜெபிக்கும் போது தேவ வல்லமை உன்னை நிரப்பும். அது மட்டுமல்ல, மோசேயை கர்த்தர் தனியே அவரிடத்தில் கூப்பிட்டு என்னிடத்தில் வந்து இரு அப்படின்னு சொன்னார். ஆண்டவரிடத்தில் போய் இருந்த போது கர்த்தர் காத்திருந்தான். ஒரு சமயத்தில் அவன் 6 நாள் தேவ சமூகத்தில் காத்திருந்தான். ஒரு மேகம் அவனை மூடினது. காத்திருந்த அவனோடு 7ஆம் நாள் கர்த்தர் அவனோடு கூட பேசினார். ஒரு முறை ஏற்கனவே நான் கொடுத்த அந்த கற்பலை கோத்த கற்பலையை ரெடி பண்ணி ஆயத்தப்படுத்தி என்னிடத்தில் வா அப்படின்னு கூப்பிட்டார். தேவ சமூகத்தில் போய் காத்திருந்த போது கர்த்தர் கட்டளைகளை எழுதி கொடுத்தார். தேவ சமூகத்தில் யார் காத்திருந்து ஜெபிக்கிறார்களோ, யார் காத்திருக்கிறார்களோ அவர்களோடு கர்த்தர் பேசுவார். அவருடைய இருதயத்தில் தேவனுடைய வார்த்தைகளை கர்த்தர் எழுதுவார். அவன் இறங்கி வரும்போது அவனுடைய முகம் பிரகாசமாய் இருந்தது.
தேவனுக்கு சாட்சியாய் உன்னை வைக்க இந்த கடைசி நாட்களில கர்த்தர் இன்றைக்கு உனக்கு கொடுக்கிற ஆலோசனை என்ன தெரியுமா? நீ தேவ சமூகத்திலே காத்திருக்க வேண்டும். தேவனுடைய சபையிலே காத்திருக்க வேண்டும். தேவனுடைய சமூகத்திலே காத்திருந்து ஜெபிக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் வந்து உன்னை பலப்படுத்துவார். நீ எருசலேமில் மாத்திரமல்ல, சபையில மாத்திரமல்ல, யூதேயா முழுவதிலும், இந்த திருச்செங்கோடு முழுவதிலும், சமாரியாவிலும், தமிழ்நாடு முழுவதிலும், பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சியா இருப்பீங்க, சாட்சியா இருப்பீங்க. நம்ம சபையில் இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தேவன் இந்த கடைசி நாட்களில் இயேசுவை வெளிப்படுத்துகிற சாட்சியாய் நிறுத்த கர்த்தரோடு மனம் திறந்து பேசிக் கொண்டிருக்கிறார். இந்த தடை உத்தரவு நாட்களுக்கு பின்பு நீ விசுவாசித்தால் கர்த்தர் உன்னை வல்லமையா பயன்படுத்த போகிறார். நீ ஜெபிக்கும் போது தேவ மகிமை வெளிப்படும். நீ மற்றவர்களுக்காக ஜெபிக்கும் போது தேவ வல்லமை வெளிப்படும். பேதுருவிடத்திலிருந்து வெளிப்பட்ட வல்லமை, பிலிப்பிடத்திலிருந்து வெளிப்பட்ட வல்லமை, பவுலிடத்திலிருந்து வெளிப்பட்ட வல்லமை ஓ மூலமா வெளிப்படும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற ஆயுதம் என்ன தெரியுமா? இந்த ஆயுதத்தை குறித்து பவுல் பேசும்போது எபேசியர் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம், எபேசியர் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், என் சகோதரரே கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறார். பலப்படுங்கள், கர்த்தருடைய சத்துவத்தின் வல்லமையில் பலப்படுங்கள். பலப்பட்டு பரிசுத்த ஆவியானவர் வரும்போது பலனடைந்து, என்ன சாட்சி இங்க என்ன சொல்லியிருக்கு? சாட்சி என்றது வெளியே இயேசு உயிரோடு இருக்கிறார் என்பதற்கு சாட்சி உண்மை. இயேசு உன்னோடு கூட இருக்கிறார், அவர்தான் மெய்யான தேவன் என்பதற்கு சாட்சி. நீ இங்க சொல்லியிருக்கு, பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ளுங்கள். பிசாசுடைய தந்திரங்கள், பிசாசுடைய வல்லமைகள் எல்லாவற்றிலும் இருந்து உன்னை காத்துக்கொள்ள, பிசாசின் தந்திரங்களை ஜெயிக்க தேவ பலன் உனக்கு அவசியம். இந்த கடைசி நாட்களில் சத்துருவானவன் பல விதத்தில் பல ஊழியக்காரங்களை பயன்படுத்தி கூட தந்திரமான கள்ளத்தனமான போதனைகளை போதிக்க வளம் வந்து கொண்டிருக்கிறார். நீ தேவ சமூகத்தில் காத்திருந்து தேவ பலனை பெற்றுக்கொள்ளாவிட்டால் பிசாசின் தந்திரங்களை மேற்கொள்ள முடியாது. ஒரு இடத்துல பவுல் சொல்றார், சிலுவை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாயிருக்கும், ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாயிருக்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. உபதேசம் தேவ பலனை கொடுக்கிறது. சர்வாயுத வர்க்கம் நம்மை பாதுகாத்துக் கொள்ள அங்கு ஒரு பெரிய, அதாவது சத்தியம், அங்கே வரிசை ஆயுதங்களை குறித்து 13 எபேசியர் 6:13 எதிர்த்து நிற்குவதற்கு சத்தியம் என்னும் கச்சை, நீதி என்னும் மார்க்கவசம், சுவிசேஷம் என்கிற பாதரட்சை, ஆயத்தம் என்கிற பாதரட்சை, விசுவாசம் என்னும் கேடகம், ஆவியின் பட்டயம் என்று ஆயுதங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த ஆயுதங்கள் எல்லாம் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். உபதேசத்தை கர்த்தர் எழுதி கொடுத்திருக்கிறார். இந்த உபதேசம் தேவனை வெளிப்படுத்துகிற வல்லமை நிறைந்த உபதேசம். இந்த உபதேசத்தை கர்த்தர் உன்னிடத்தில் ஆண்டவர் பேசுகிற தேவன். இந்த உபதேசத்தை இடைவிடாம இரவும் பகலும் அப்போஸ்தலர்கள் தொடர்ந்து பிரசங்கம் பண்ணிக்கொண்டே இருந்தார்கள். அவ்வளவுதான் சொல்லியிருக்க, உபதேசத்திலும் அந்நியோனியத்திலும் அப்பம் பெற்கதிலும் ஜெபம் பண்ணுதலும் உறுதியாய் கருத்திருந்தார்கள். சத்திய வசனங்கள் வல்லமையா போதிச்சாங்க. ஆதி நாட்களில் இருந்த கிறிஸ்தவர்கள் விசுவாசத்திலும் பலசாலியாக இருந்தார்கள் என்பதற்கு எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தில் இவ்விதமாய் வாசிக்கிறோம், அக்கினியின் உக்கிரத்தை அவித்தார்கள், பட்டய கருக்குக்கு தப்பினார்கள், பலவீனத்தில் பலன் கொண்டார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறார். அவர்கள் தேவ சமூகத்தில் காத்திருந்து ஜெபித்த போது அவருடைய விசுவாசம் வளர்ச்சி அடைந்தது. விசுவாசத்தில் அவருடைய வாழ்க்கையில பாடுகள், உபத்திரவங்கள், தீங்குகள் வரும்போது பலவீனத்திலும் அவர்கள் பலன் கொண்டார்கள். சாவுக்கு அஞ்சவில்லை,
சாவு கஞ்சல பிரைஸ்லா. பேதுரு சொல்லும்போது கர்த்தர் நமக்கென்று ஒரு உன்னதமான சுதந்திரத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் பாருங்கள். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல, உங்களை அழைத்த பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தராயிருங்கள். நீங்களும் 1:5 வாசிங்க. 1:5 கடைசி காலத்திலே வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்புக்கு ஏதுவாக விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு சுதந்திரம், அந்த சுதந்திரம் பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிற தேவ பலத்தினாலே உங்க விசுவாசத்தை கர்த்தர் காத்துக்கொண்டே வருகிறார். நீங்க தேவ சமூகத்தில் காத்திருக்கும் போது உங்க விசுவாசத்தை, அதாவது தேவ பலம் எதற்கு உங்களுக்கு கொடுத்திருக்கிற விசுவாசத்தை தேவ பலத்தோடு காத்துக்கொள்வதற்கு எத்தனை போராட்டம். பவுல் சொல்றாரு, மரணமோ நாசமோசமோ பட்டயமோ நிகழ்காரியமோ வருங்காலியமோ ஏதும் தேவனுடைய அன்பை விட்டு என்னை பிரிக்க மாட்டாது. தேவனுடைய அன்பை விட்டு எனக்கு பிரிக்க மாட்டாது. தேவனுடைய பலம், இந்த தேவனுடைய பலம் காத்திருக்க விசுவாசத்துல உறுதியா இருக்க. எத்தனை சோதனை வந்தாலும் எத்தனை பாடுகள் வந்தாலும் இயேசுவை விட்டு நான் பின்வாங்கி போகவே மாட்டேன். சிலருடைய வாழ்க்கையில போராட்டங்கள் வரும்போது, கஷ்டங்கள் வரும்போது சபைக்கு வராம போயிடுறாங்க, ஜெபிக்காம போயிடுறாங்க, தேவனை தேடாம போயிடுறாங்க. என்ன ஆண்டவரை தேடி என்ன பயன், என்ன எனக்கு கிடைச்சிச்சு? காரணம் என்ன தெரியுமா? தேவ சமூகத்தை நீ தேடல, தேவ சமூகத்துல காத்திருக்கல. பரிசுத்த ஆவியானுடைய பலனை ஒவ்வொரு நாளும் அனல் மூட்டி எழுப்பி டெய்லி ஆவியில நிறைந்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் இப்படி ஒருபோதும் பேச மாட்டாங்க. அவர்கள் தேவ சமூகத்துக்கு பலத்தோடு வருவாங்க, பலவீனத்தோடு அல்ல, பலத்தோடு வருவாங்க. ஆராதனைக்கு வரும்போது தேவ பலத்தோடு வரணும். காணிக்க போடும்போது தேவ பலத்தோட போடணும். அதுல பாருங்க 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை பாருங்களேன். 1 பேதுரு 4:11, ஒருவன் போதித்தால் தேவனுடைய வாக்கியங்களின் போதிக்க கடவன், ஒருவன் உதவி செய்தால் தேவன் தந்தருளும் பலத்தின்படி செய்ய கடவன். ஏழைகளுக்கு உதவி, பிறருக்கு உதவி. அதே போல தேவனுடைய சமூகத்தில் காணிக்க போடுற ஆட்களும் தேவ பலத்தோடு இருக்கணும். தேவ பலன் இல்லாதவங்க காணிக்க போட மாட்டாங்க. உபதேசத்துல பலவீனம். ஒருவேளை 10 வருஷமா 20 வருஷமா 30 வருஷமா 50 வருஷமா விசுவாசியா இருக்கலாம். நீ பலத்தோடு இருந்தா தேவனுக்கு கொடுக்க வேண்டியதை உண்மையாய் கொடுப்பாய். பலத்தோடு கொடுப்ப. உன் விசுவாசத்திலும் பலம் இருக்கும். கர்த்தனை கொடுக்க பலன் கொடுத்திருப்பாரு. பிரைஸ் தி லார்ட். பலவீனத்தில் பலம் கொண்டார்கள். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இக்கட்டான நேரத்தில் பழைய ஏற்பாட்டில் ஒரு தீர்க்கதரிசி நான் சுட்டி காட்டுகிறேன். ஆபகுக் புஸ்தகத்தை எடுங்க. ஆபகுக் புஸ்தகத்தில் ஒரு அதிகாரம், 3ஆம் அதிகாரத்தில் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் 17, அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடியில் பலன் உண்டாகாமல் போனாலும், ஒலிவ மரத்தில் பலனற்று போனாலும், வயல்கள் தானியங்களை விளைவியாமல் போனாலும், கிடையில் ஆட்டு மந்தைகள் முதலற்று போனாலும், தொழுவத்திலே மாடுகள் இல்லாமல் போனாட்டும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். ஏன் தெரியுமா? அடுத்த வார்த்தை சொல்லியிருக்கு, ஆண்டவராகிய கர்த்தர் என் பலன். ஆண்டவராகிய கர்த்தர் என் பலனாய் இருக்கும் போது எத்தனை நஷ்டங்கள், எத்தனை பாடுகள், எத்தனை குறைவுகள் வந்தாலும் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பேன். வசனத்தை கேட்கிற கர்த்தருடைய பிள்ளையே, நீங்க கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியா இருக்கீங்களா? குறைவுகள் வரும்போது, நெருக்கங்கள் வரும்போது, அவமானங்கள் வரும்போது, போராட்டங்கள் வரும்போது கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியா இருக்கீங்களா? மீகா கூட பாருங்க, மீகா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் அவனுடைய சாட்சியை சொல்றான். 1077ஆம் பக்கம், நானும் யாக்கோபுக்கு அவன் மீறுதலையும் இஸ்ரவேலுக்கு அவன் பாவத்தையும் அறிவிக்கும்படி கர்த்தருடைய ஆவி அருளின பலத்தினாலும்
நியாயத்தினாலும் பராக்கிரமத்தினாலும் நிரப்பப்பட்டிருக்கிறேன். இஸ்ரவேலுக்கு, யாக்கோபுக்கு, தேவ ஜனங்களுக்கு அவருடைய பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்துவதற்கு தேவன் அருளிய ஆவி, கர்த்தருடைய ஆவி அருளிய பலத்தினால் நிரப்பப்பட்டிருக்கிற நீ தேவ பலத்தில் நிரப்பப்பட்டிருப்பாயானால் மற்றவங்க செய்த பாவத்தை கண்டித்து உணர்த்த உன்னால முடியும், உன்னால முடியும், உன்னால முடியும். பிரைஸ் தி லார்ட். நீங்கள் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள், நீங்கள் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். கடைசி காலத்தில் வந்திருக்கிறோம். எத்தனை உபத்திரவங்கள், பாடுகள் வந்தது கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய வந்தவர்களுக்கு. இந்திய தேசத்தில் எத்தனையோ பேர் ஜீவனை கொடுத்தார்கள். தேவ பலனோடு தேசத்துக்கு வந்து சேர்ந்தார்கள். மரணம் அவர்களை தேவனுடைய அன்பை விட்டு பிரிக்க முடியல. இன்றைக்கும் அநேகருடைய மரணம் இரத்த சாட்சி மரணம். சாட்சியாய் அவர்கள் தேவ பலத்தோடு தங்களுடைய ஜீவனையும் கர்த்தருக்காக கொடுத்தார்கள் என்பதற்கு சாட்சி. சாட்சி. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, பிரைஸ் தி லார்ட். தொடர்ந்து இன்னும் அநேக காரியங்களை தியானிக்கலாம். நமக்கு நேரம் சுருக்கமாக இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். இதோடு போதுன்னு நினைக்கிறேன். தேவனுடைய பலத்தினால் நிறைந்த அப்போஸ்தலர்கள் ஆரம்ப நாட்களில் பலமாய் சாட்சி சொன்னார்கள். சபையை கர்த்தர் அபிஷேகத்தினால் நிறைத்தார். இந்த அபிஷேகம் எதுக்கு தெரியுமா? சபையை கட்டுவதற்கு, சபையை கட்டுவதற்கு, சபையை கட்டுவதற்கு. அபிஷேகத்தை குறித்து, வரங்களை குறித்து பவுல் எழுதும்போது அதைவிட மேலான ஒரு அனுபவத்தை சொல்லுகிறார். அன்பு என்கிற அனுபவம். இந்த அன்புக்கும் தேவ பலம் தேவை. இந்த அன்புக்கும் தேவ பலம் தேவை. மத்தேயுவில் வாசிக்கிறோம், உன் தேவனாய் கர்த்தரை முழு இருதயத்தோடும், முழு அன்போடும், முழு பலத்தோடும் அன்பு குருவாயாக என்று எழுதப்பட்டிருக்கிறார். ஆண்டவர் மேல் அன்பு வைக்கிறதற்கு பலம் தேவை. ஆண்டவர் மேல் அன்பு வைக்கிறதுக்கு பலம் தேவை. தேவனுடைய கிரியைகளை வெளிப்படுத்துவதற்கு எப்படி தேவ பலம் தேவையோ, பரிசுத்த ஆவியானுடைய பலன் தேவையோ, அதுபோல தேவனை நேசிப்பதற்கு, தேவன் மேல் அன்பு வைப்பதற்கு தேவனுடைய பலம் அவசியம். ஊழியம் செய்தவர்கள் ஆண்டவர் மேல் அன்பு வைத்து கர்த்தருடைய ஊழியத்தை செய்து இயேசு உயிரோடு இருக்கிறார் என்பதை சாதித்து காட்டினார்கள். பவுல், அப்போஸ்தலனாகிய பேதுரு இயேசுவை குறித்து ஒரு சாட்சி சொல்றான். கவனிங்க, அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்தில் இயேசுவை குறித்து அவன் சொல்லுகிற சாட்சியை பாருங்க. 10ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்தை பாருங்கள். இந்த வசனத்தை வாசித்து நாம் முடிப்போம். நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். பாருங்க, இந்த இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் தேவ பலத்தினாலும் அவரை அபிஷேகம் பண்ணினார். அபிஷேகம் பண்ணினதுனால தேவன் அவருடனே கூட இருந்தார். இருந்தபடினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றி திரிந்தார். இயேசுவையும், உலகத்தில் மனிதனாய் வந்த இந்த இயேசுவையும் பரிசுத்த ஆவியின் வல்லமையினால் நிரப்பி இந்த தேவன் அவரோடு கூட இருந்தார். இந்த இயேசு சீசர்களுக்கு கடைசியா என்ன சொன்னா தெரியுமா? உலகத்தின் கடைசி பரியந்தம், பூமியின் கடைசி பரியந்தமும் நான் உங்களோட கூட இருக்கிறேன், உங்க கூட இருக்கிறேன். இயேசுவை அபிஷேகம் பண்ணினவர், பரிசுத்த ஆவியானுடைய நிறைவு, இயேசுவுக்கு சாட்சியாய் வந்த யோவானுக்குள் இருந்தது. தேவனை வெளிப்படுத்த வந்த இயேசுவுக்குள்ள இந்த ஆவியானவர் இருந்தார். அவரை பின்பற்றின அவருடைய சீசர்களுக்கும் இந்த ஆவியானுடைய வல்லமை தேவை என்று சொல்லி, போய் எருசலேமிலே காத்திருங்கள், பரிசுத்த ஆவியானவர் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்று சொன்னார். அவர் சொன்ன வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிந்து
தேவ பலனை பெற்றுக்கொண்ட அப்போஸ்தலர்கள், ஆதி நாட்களில் இருந்த விசுவாசிகள், ஏன் நம்முடைய காலத்துக்கு முன்பு மரித்த அநேக பரிசுத்தவான்கள், அநேக பெந்தேகோஸ்தே அனுபவம் உள்ள தேவ மனிதர்கள், தேவ ஆவியானவருடைய பலத்தினால் இந்த உலகத்தில் வாழ்ந்து தேவன் அவர்கள் சொன்ன இடமெல்லாம் சென்று தேவன் அவர்களை வைத்திருந்த இடத்துல தேவ சமூகத்தில் காத்திருந்து ஜெபித்து வேத வசனங்களை ஆராய்ந்து பார்த்து சத்திய வசனத்தின் மூலமாய் தேவ பலனை பெற்றுக்கொண்டு கர்த்தருக்காக சாட்சியாய் வாழ்ந்தார்கள். இந்த தேவனுக்கு நீ சாட்சியாய் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்பி உன்னை சுற்றி வாழுகிற ஜனங்களை ரட்சிக்கிறதுக்கு முன்னால, உங்க சொந்த பந்தத்தை ரட்சிக்கிறதுக்கு முன்னால, உன்னுடைய சிநேகிதர்களை ரட்சிக்கிறதுக்கு முன்னால கர்த்தர் உன்னை ரட்சித்தார். அருமையான தேவ பிள்ளைய, கர்த்தர் உன்னிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரே ஒரு காரியம், இந்த காலை வேளையில கர்த்தர் உன்னோட கேட்கிறாரு, மகளே மகனே, நீ எனக்கு சாட்சியா இருப்பாயா? நீ எனக்கு சாட்சியா இருப்பாயா? நான் கண்களை மூடி தேவனுடைய சமூகத்தில் அவருடைய கேள்விக்கு நம்முடைய பதிலை அவரிடத்தில் சொல்லுவோம். யார் நமது காரியமாய் போவோம், யாரை அனுப்புவேன் என்ற ஒரு துணி எழும்பின போது ஒருவன் தன்னை ஒப்பு கொடுத்தா, என்னை அனுப்பும், நான் போகிறேன், என்னை பயன்படுத்தும் ஆண்டவரே. அருமையான தேவ பிள்ளையே, அவருக்காகத்தான் நீ வேணும், அவருக்கு நீ வேணும்னு சொல்லி உன்னுடைய கட்டுகளை அவிழ்த்து, உன்னுடைய சாப கட்டுகள், பாவ கட்டுகள், உனக்கு விரோதமாய் எழுதப்பட்டிருந்த கையெழுத்தை குலைத்து சிலுவையில் ஆணி அடித்து வெற்றி சிறந்து உன்னை தேடி வந்த சுவிசேஷத்தின் பலத்தினாலே உன்னை ரட்சித்து மீட்டுக் கொண்டாரே, அதே பலமுள்ள சுவிசேஷத்தை வாயில கர்த்தர் இன்றைக்கு வைக்கிறார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. நீ கை நீட்டி ஜெபிக்கும் போது தேவ வல்லமை வெளிப்படும். நீ வாயை திறந்து கர்த்தருடைய வார்த்தையை பேசும்போது தேவ வல்லமை வெளிப்படும். நீ தேவ சமூகத்திலே கூடி ஜெபிக்கும் போது, நீ கூடி ஜெபிக்கிற இடம் அசைவு உண்டாகும். அன்னைக்கு விசுவாசிகள் கூடி ஊழியக்காரர்களுக்காக ஜெபித்தார்கள். ஊழியக்காரர்களை வல்லமையாய் கர்த்தர் பயன்படுத்தினார். கட்டுகள் அறுவுண்டது, தேவனுடைய பலம் நிரூபிக்கப்பட்டது. பிரைஸ் தி லார்ட். இந்த தேவ பலத்தினால் ராஜ்யங்களை ஜெயித்தார்கள். தேவ பலத்தினாலே, உனக்குள் இருக்கிற தேவ பலத்தினாலே பிசாசுடைய வல்லமைகள் முறியடிக்கப்பட்டு தேவனுடைய நாமம் மகிமைப்படுத்தப்படும், தேவனுடைய நாமம் உயர்த்தப்படும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஆண்டவரே, என்னை பலப்படுத்தும் ஆண்டவரே என்று சொல்லி கேளு. பலப்படுத்தும் என்று சொல்லி கேளு. Praise the Lord, hallelujah. Praise the Lord. பலவீனன் என் அருகில் பலன் தாரும் வந்தனக்கா, பலவீனன் என் அருகில் பலன் தாரும் வந்தனக்கா, வளர்ந்து நான் கனி தரவே உமதாவியால் நிரப்பிடுமே, வளர்ந்து நான் கனி தரவே உமதாவியால் நிறைத்திடுமே, இனியும்
உம்மோடு கிட்டி சேர ஆவியின் மாரியை ஊற்றும் ஆதி அன்பின் ஆழங்களில் என்னை ஆழ்த்தி கிருபைகள் ஈந்திடுமே. ஆதி அன்பின் ஆழங்களில் என்னை ஆழ்த்தி கிருபைகள் ஈந்திடுமே. இனியும் உம்மோடு கிட்டி சேர. பேதுருவிடத்தில் இயேசு வந்து என்னை நேசிக்கிறாயா என்று கேட்டார். உம்மை நேசிக்கிறேன் என்று சொன்னபோது என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்று சொன்னார். இப்பொழுது அவனை மட்டுமல்ல, அவனோடு இணைந்திருந்த சீசர்கள் எல்லாரையும் பார்த்து, எருசலேமிலே காத்திருங்கள், பரிசுத்த ஆவி வரும்போது நீங்கள் பலனடைந்து எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். அந்த தேவ சத்தம் உயிர்த்தெழுந்த நாளை நினைவு கூர்ந்து ஆராதித்த அடுத்த வாரமாகிய இந்த நாளில உன்னோடு கர்த்தர் பேசுகிறார். நான் இன்றைக்கும் உயிரோடு கூட இருக்கிறேன் என்பதற்கு மகளே, மகனே, நீதான் சாட்சி, நீதான் சாட்சி. நீ எங்கெல்லாம் என் சாட்சியை வெளிப்படுத்துறியோ அங்கெல்லாம் நான் உன் கூட இருப்பேன். எங்கெல்லாம் நீ தேவ வல்லமையை வெளிப்படுத்த நீ ஜெபிக்கிறாயோ அங்க நான் இருந்து கிரியை நடப்பித்து நீ சொல்ற வார்த்தையை நான் உறுதிப்படுத்துவேன் அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னு சொல்றாரு. தேவ பலத்தினால் நிறைந்து தேவன் உயிரோடு இருக்கிறார் என்பதை வெளிப்படுத்த ஆயத்தந்தானா? 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 அர்ப்பணிக்கிற தேவனுடைய பிள்ளைகள் காலை வேளையில உங்களை அர்ப்பணம் செய்யுங்க. என்னை ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லி ஒப்பு கொடுங்க. பரலோக தேவனே, உடைய சமூகத்தில் நம்முடைய பிள்ளைகள் அர்ப்பணித்திருக்கிறாங்க. யாரெல்லாம் இந்த சத்தத்தை கேட்டு தங்களை அர்ப்பணிக்கிறார்களோ இப்பொழுதே ஒரு தேவ வல்லமை உடைய பிள்ளைகளை தொடுவதாக, கர்த்தருடைய அபிஷேகம் உடைய பிள்ளைகளை தொடுவதாக, தேவனுடைய வல்லமையினால் உடைய பிள்ளைகளை நிறைத்து இதற்கு முன்பு இருந்தது போல அல்ல, இனி வரும் நாட்களில உடைய பிள்ளைகளுடைய வார்த்தையில, உடைய பிள்ளைகளுடைய கிரியைகளிலே தேவனுடைய வல்லமை வெளிப்பட்டு தேவனுடைய நாமம் மகிமைப்பட உடைய கரங்களில் நம்முடைய பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிற கர்த்தர் பயன்படுத்தும். எங்க சபையின் மூலமாய் உடைய நாமம் மகிமைப்படட்டும். எங்கள் சபையின் மூலமாய் உடைய வல்லமை வெளிப்படட்டும். உடைய பலம் எங்கள் மூலமாய் நிரூபிக்கப்படட்டும். ஆண்டவரே, ஆதி நாட்களில் இருந்தது போல இந்த 21ஆம் நூற்றாண்டிலும் தேவ வல்லமை வெளிப்படுவதாக உடைய நாமம் மகிமைப்படட்டும். கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். தொடர்ந்து ஆவியானவர் உடைய பிள்ளைகள் மத்தியில் கிரியை செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் சதா காலங்களில் நிலைத்திருப்பதாக. ஆமென். யாவரும் சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் தி லார்ட்.